நான் 12 மணி நேரமாக ஒரு அறைக்குள் பூட்டப்பட்டிருந்தேன். என் வாயில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட போகவில்லை. வெயிலின் தாக்கத்தால் என் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. அறையின் கதவு திறந்தபோது நான் சற்று அதிர்ச்சி அடைந்தேன். என் பெயர் சுசிலா. எனக்கு 2 மகன்கள் இருந்தனர். இருவருக்குமே திருமணமாகிவிட்டது. அது ஒரு மதிய நேரம். வெயில் கொளுத்தி கொண்டிருந்தது. சூரியன் நெருப்பை கக்கி கொண்டிருந்தது. மின்விசிறியின் காற்றில் பதற்றத்துடன் அமர்ந்து 2 மகன்களும் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தனர். அவர்கள் இருவரின் மனைவிகளும் அவர்களுக்கு அருகிலேயே நின்று கொண்டு கண்களாலேயே சைகை காட்டிக் கொண்டிருந்தனர். இளைய மகன் கூறினான், கடந்த 6 மாதங்களாக நான் தான் அம்மாவை வைத்து பார்த்து கொள்கிறேன். இனிமேல் என்னால் முடியாது. போதும், நான் மனதளவில் சோர்ந்து போய்விட்டேன். அண்ணா, இப்போது உங்கள் முறை. அதற்கு அவன் கோபத்துடன் காலை உதைத்து கொண்டே கூறினான், நீ என்ன இப்படி பேசுகிறாய்? எனக்கு 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். என் மனைவியின் உடல்நிலையும் சரியாக இருப்பதில்லை. அவள் எப்படி அம்மாவை கவனித்துக் கொள்வாள்? மேலும் நமக்கே ஏகப்பட்ட சொந்த செலவுகள் இருக்கின்றன. அம்மாவின் மருந்து செலவுகளை நான் எப்படி சுமப்பேன்? 2 மகன்களுமே அம்மாவை தங்களுடன் வைத்துக்கொள்ள மறுத்துவிட்டனர். நான் அங்கே நின்று கொண்டு இருவரின் முகத்தையும் பார்த்து கொண்டிருந்தேன். முதலில் மூத்த மகனின் முகத்தை பார்த்தேன். அவன் பிறந்தபோது நான் முழு தெருவிற்கும் இனிப்புகள் வழங்கியிருந்தேன். அடுத்து இளைய மகனின் முகத்தை பார்த்தேன். அவன் பிறந்தபோது நான் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தேன். அவனையோ என் கண்மணி என்று தான் அழைப்பேன். அவனுக்காக நான் உலகத்தாரின் ஏச்சு பேச்சுகளை எல்லாம் சகித்து கொண்டேன். அங்கே நின்று கொண்டு நான் இளமையாக இருந்த அந்த நாட்களையும் வாழ்க்கை இவ்வளவு கடினமாக இல்லாதிருந்த காலத்தையும் நினைத்து பார்த்து கொண்டிருந்தேன். என் கணவர் இறந்தபோது இந்த இருவரும் தங்களின் அப்பாவின் முகம் கூட நினைவில் இல்லாத அளவுக்கு மிக சிறிய குழந்தைகளாக இருந்தனர். நான் விதவையானேன். எனக்கு வேறு எந்த ஆதரவும் இல்லை. சம்பாதிப்பதற்கும் யாரும் இல்லை. நான் ஒரு தனி நபர். என் 2 குழந்தைகளையும் நான் வளர்க்க வேண்டியிருந்தது. நான் மற்றவர்களின் வீடுகளில் வேலை செய்தேன். குளிர்காலத்தில் குளிர்ந்த நீரில் பிறர் வீட்டு பாத்திரங்களை கழுவினேன். இரவெல்லாம் விழித்திருந்து துணிகளை தைத்தேன். இருந்தாலும் நான் புன்னகைக்க தவறியதில்லை. ஏனென்றால் இந்த வேலைக்கு கைமாறாக எனக்கு பணம் கிடைத்தது. அந்த பணத்தை கொண்டு என் குழந்தைகளுக்கு நான் உணவளிக்க முடிந்தது. பல நேரங்களில் வீட்டில் ஒரு வேளைக்கு மட்டுமே உணவு இருக்கும். அப்போதெல்லாம் நான் பட்டினியோடு உறங்கி குழந்தைகளுக்கு உணவளித்து விடுவேன். என் வியர்வை மற்றும் இரத்தத்தின் உழைப்பில் வந்த வருமானத்தை கொண்டு அவர்களின் பள்ளி கட்டணங்களை செலுத்தினேன். தந்தையின் குறை அவர்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு நல்ல ஆடைகளை வாங்கி உடுத்தினேன். இந்த குழந்தைகள் தான் என் வயோதிக காலத்தில் எனக்கு ஊன்றுகோலாக இருப்பார்கள் என்று நான் நினைத்தேன். ஆனால் ஐயோ, இன்று அந்த குழந்தைகள் வளர்ந்தவுடன் என்னை ஒரு சுமையாக கருதுகிறார்கள். 2 சகோதரர்களும் இன்னும் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தனர். இந்த அன்றாட சண்டை ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று. என் இளைய மகன் கோபத்தில் முகம் சிவந்து கூறினான், அண்ணா, அம்மாவை உங்களுடன் வைத்துக்கொள்ள நீங்களும் தயாராக இல்லை, நானும் தயாராக இல்லை. அதனால் நாம் இருவரும் ஒன்று செய்வோம். இவரை வண்டியில் ஏற்றி சென்று காட்டில் விட்டுவிட்டு வந்து விடுவோம். அங்கு யாராவது நல்ல மனிதரிடம் இவர் கிடைத்தால் அவர்கள் பார்த்து கொள்வார்கள். அல்லது ஏதாவது காட்டு விலங்குகள் அடித்து தின்றுவிடும். இவரிடமிருந்து நமக்கும் விடுதலை கிடைக்கும். இதையெல்லாம் கேட்டு நான் முற்றிலும் அதிர்ச்சி அடைந்தேன். என் காதுகளையே என்னால் நம்ப முடியவில்லை. எந்த மகன்களை என் சொந்த கைகளால் வளர்த்தேனோ, யாருக்காக நான் என் முழு வாழ்க்கையையும் அர்ப்பணித்திருந்தேனோ, இன்று அவர்களே என்னை பற்றி இப்படி பேசிக் கொண்டிருந்தார்கள். நான் ஏதோ ஒரு மனித பிறவி இல்லை, வெறும் ஒரு சுமை என்பது போல. என் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வடிந்து கொண்டிருந்தது. நான் கதவின் பின்னால் நின்று கொண்டு இதையெல்லாம் கேட்டு கொண்டிருந்தேன். ஆனால் என் வாயிலிருந்து வார்த்தை கூட வரவில்லை. யாரோ என் நெஞ்சுக்குள்ளிலிருந்து என் இதயத்தை பிடுங்கி எடுத்தது போன்ற உணர்வு ஏற்பட்டது. என் 2 மகன்களும் வீட்டின் வாசல் கதவருகே நின்று கொண்டு வீட்டிற்குள் யாருக்கும் தாங்கள் பேசுவது கேட்கக்கூடாது என்பதற்காக மெதுவாக பேசிக் கொண்டிருந்தனர். ஆனால் இன்று எனக்கு எல்லாம் தெரிய வர வேண்டும் என்று அந்த இறைவனே விரும்பியிருப்பான் போல் இருக்கிறது. மூத்த மகன் சொல்லிக் கொண்டிருந்தான், இனிமேல் இவளை வீட்டில் வைத்திருப்பது நம்மால் முடியாத காரியம். எந்நேரமும் மருந்து, எந்நேரமும் கவனிப்பு, இதுபோக ஊராரின் பேச்சுகள் வேறு தனி. இவளை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுவிட்டால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துவிடும். இளைய மகனும் அவனது பேச்சுக்கு ஆமாம் சாமி போட்டுக்கொண்டே கூறினான், அண்ணா, நீ சொல்வது சரிதான். ஏதாவது ஒரு காட்டு பக்கம் கொண்டு போய் விட்டு விடுவோம். அங்கே யார் தேடி வரப்போகிறார்கள்? சில நாட்கள் அழுது புலம்புவார்கள். அப்புறம் எல்லாம் சரியாகிவிடும். அவர்களின் பேச்சை கேட்டு என் காலடி மண் சரிவது போல் இருந்தது.
நான் ஏதோ கனவு காண்பது போல எனக்கு தோன்றியது. ஆனால் அது கனவல்ல, நிஜம், மிகவும் கசப்பான நிஜம். அங்கே அவர்களின் மனைவிகள் இருவரும் சற்று தள்ளி நின்று இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தனர். அவர்களின் முகங்களில் லேசான புன்னகை இருந்தது. அவர்கள் எதுவும் பேசவில்லை. ஆனால் அவர்கள் முகங்களை பார்த்தாலே அவர்கள் இருவரும் இந்த பேச்சுக்களால் மகிழ்ச்சியாக இருப்பது தெளிவாக தெரிந்தது. ஒருவேளை நான் வீட்டில் இருப்பது அவர்களுக்கும் பிடிக்கவில்லை போலும். நான் யோசித்து கொண்டிருந்தேன், உண்மையிலேயே நான் அந்த அளவுக்கு ஒரு பெரிய தொல்லையாக மாறிவிட்டேனா? அம்மா வயதாகிவிட்டால் அவளுக்கு என்று யாரும் சொந்தமாக இருக்க மாட்டார்களா? என் கண்களுக்கு முன்னால் என் பிள்ளைகளின் சிறுவயது நினைவுகள் நிழலாடின. எப்படி நான் இரவெல்லாம் விழித்திருந்து அவர்களை கவனித்து கொண்டேன். அவர்களின் ஒரு சிறிய காயத்திற்கு கூட என் இதயம் எப்படி நடுங்கியது. அவர்களுக்காக நான் பட்டினியாக இருந்து எப்படி உணவை சேமித்து வைத்தேன். ஆனால் இன்று அதே பிள்ளைகள் என்னை ஒரு காட்டில் கொண்டு போய் விட்டு விடுவதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். நான் அழுது கொண்டே சுவற்றின் ஆதரவோடு நின்று கொண்டிருந்தேன். அப்போது திடீரென்று எதிரே இருந்த சாலையில் இருந்து ஒரு பெரிய கருப்பு கார் வந்து மெதுவாக நின்றது. கார் பார்ப்பதற்கு மிகவும் விலை உயர்ந்ததாக இருந்தது. அதன் கண்ணாடிகள் கருப்பாக இருந்தன. சில நொடிகள் கழித்து அதன் கதவு திறந்தது. அதிலிருந்து ஒரு மனிதன் வெளியே வந்தான். அவன் கருப்பு நிற சூட் அணிந்திருந்தான். கையில் பளபளக்கும் கடிகாரம் இருந்தது. அவனது காலணிகளும் மிகவும் விலை உயர்ந்தவையாக தெரிந்தன. அவனது முகம் கம்பீரமாக இருந்தது. ஆனால் அவனது கண்களில் ஒரு விசித்திரமான மௌனம் இருந்தது. அவன் மெதுவாக நடந்து என் மகன்கள் அருகே வந்தான். என் 2 மகன்களும் அவனை கண்டதும் அமைதியாகிவிட்டனர். ஒருவேளை இந்த மனிதன் யார் என்று அவர்களுக்கு புரியவில்லை போலும். அந்த மனிதன் அவர்கள் அருகே சென்று அமைதியான குரலில் கூறினான், பொதுவாக அடுத்தவர் வீட்டு பேச்சுக்களை கேட்பது நல்ல விஷயம் அல்ல. ஆனால் நான் என் காரில் அமர்ந்திருந்தேன். நீண்ட நேரமாக உங்கள் இருவரின் பேச்சும் என் காதுகளில் விழுந்து கொண்டிருந்தது. முதலில் நான் இதை கண்டுகொள்ளக்கூடாது என்றுதான் நினைத்தேன். ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் இறைவன் என்னை இங்கே நிறுத்தியிருக்கிறான் என்று தோன்றியது. என் 2 மகன்களும் அவனையே உற்று பார்த்தனர். மூத்த மகன் கூறினான், இங்கே பாருங்கள், நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துவிட்டு போங்கள். இது எங்கள் வீட்டு விஷயம். அந்த மனிதன் கோபப்படாமல் மிகவும் நிதானமாக சொன்னான், நான் வெறும் உதவி மட்டும்தான் செய்ய விரும்புகிறேன். நீங்கள் இருவரும் உங்கள் அம்மாவால் இவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள் என்றால் அவரை என்னிடம் கொடுத்து விடுங்கள். அதற்கு பதிலாக நான் உங்கள் இருவருக்கும் 20 லட்சம் தருகிறேன். அவனது பேச்சை கேட்டதும் 2 மகன்களும் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போயினர். அவன் ஏதோ விளையாடுகிறான் என்று அவர்களுக்கு தோன்றியது. இளைய மகன் கோபத்துடன் கூறினான், இதோ பார், எங்களிடம் விளையாடாதே. இங்கிருந்து கிளம்பு. உன்னுடைய எந்த பேச்சிலும் எங்களுக்கு விருப்பமில்லை. ஆனால் அந்த மனிதன் முற்றிலும் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். அவன் சொன்னான், நான் விளையாடவில்லை. பிறகு அவன் மெதுவாக திரும்பி தன் காரை நோக்கி சென்றான். சில நொடிகள் கழித்து அவன் திரும்பி வந்தான். அவனது கையில் ஒரு பெரிய தோல் பை இருந்தது. அவன் அந்த பையை தரையில் வைத்து அதன் ஜிப்பை திறந்தான். பையின் உள்ளே பணக்கட்டுகள் நிரம்பியிருந்தன. என் 2 மகன்களின் கண்களும் அகல விரிந்தன. அவர்களின் மனைவிகளும் இப்போது முன்னோக்கி வந்து பேராசையோடு அந்த பையை பார்க்க தொடங்கினர். அந்த மனிதன் கூறினான், இதில் முழுமையாக 20 லட்சம் இருக்கிறது. நீங்கள் உங்கள் அம்மாவை என்னோடு அனுப்பி வைத்தால் இந்த பணம் முழுவதும் உங்களுடையதாகிவிடும். சில நொடிகள் அங்கே முற்றிலும் மௌனம் நிலவியது. என் மகன்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவர்களின் மனதில் பேராசையும் பயமும் ஒரு சேர ஓடிக்கொண்டிருப்பது போல இருந்தது. மூத்த மகன் மெதுவாக கேட்டான், ஆனால் நீங்கள் எங்கள் அம்மாவை அழைத்து கொண்டு என்ன செய்ய போகிறீர்கள்? அந்த மனிதன் லேசாக புன்னகைத்து விட்டு சொன்னான், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. நான் அவர்களுக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டேன். அவர்களை என்னுடன் அழைத்து செல்ல மட்டுமே விரும்புகிறேன். இளைய மகன் அதுவரை அந்த பணப்பையையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். அவனது மனைவி மெதுவாக அவனது காதில் சொன்னால், இவ்வளவு பணம் நமக்கு வாழ்க்கையிலேயே கிடைக்காது. இந்த அம்மா எப்படியும் நமக்கு எந்த உபயோகமும் இல்லாதவர்தான். அதனால் போகட்டும், விடுங்கள். அவளது பேச்சை கேட்டு என் ஆன்மாவே நடுங்கி போனது. நான் உயிரோடு இருக்கிறேனா அல்லது இறந்து விட்டேனா என்றே எனக்கு புரியவில்லை. எந்த பிள்ளைகளுக்காக என் முழு வாழ்க்கையையும் அர்ப்பணித்தேனோ, இன்று அவர்கள் என்னை பணத்திற்கு பதிலாக ஒரு அந்நிய மனிதனிடம் கொடுப்பதை பற்றி யோசித்து கொண்டிருந்தார்கள். என் கண்களில் இருந்து கண்ணீர் நின்றபாடில்லை. நான் நினைத்தாலும் வெளியே சென்று எதுவும் பேச முடியாமல் இருந்தேன். ஏனென்றால் என் இதயம் முற்றிலும் நொறுங்கி போயிருந்தது. அங்கே மூத்த மகன் சிறிது நேரம் யோசித்த பிறகு கூறினான், நாங்கள் சம்மதித்தால் நீங்கள் இப்பொழுதே பணத்தை கொடுத்து விடுவீர்களா? அந்த மனிதன் சொன்னான், ஆம்,
இப்பொழுதே இந்த கணமே நான் இந்த பணத்தை உங்களிடம் கொடுத்து விடுவேன். உங்கள் அம்மாவையும் என்னுடன் அழைத்து செல்வேன். அவனது குரலில் ஒரு விசித்திரமான நம்பிக்கை இருந்தது. ஆனால் அவனது கண்களில் எவ்வளவு வேதனை இருந்ததென்றால், அதை பார்க்கும்போது அவனுக்குள்ளும் ஏதோ ஒரு பழைய வடு மறைந்திருப்பது போல் தோன்றியது. என் 2 மகன்களும் மீண்டும் தங்களுக்குள் மெதுவாக பேசத் தொடங்கினர். அவர்களின் மனைவிகள் மீண்டும் மீண்டும் சம்மதிக்குமாறு அவர்களுக்கு சைகை காட்டிக் கொண்டிருந்தனர். நான் தூரத்தில் இருந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தேன். என் சொந்த வீடே எனக்கு அந்நியமாகி விட்டது போல் எனக்கு தோன்றியது. பிறகு அந்த மனிதன் என்னை அவனுடன் அழைத்து சென்றான். என் 2 மகன்களும் அமைதியாக நின்று கொண்டிருந்தனர். அவர்களில் யாரும் என்னை நிறுத்த முயற்சிக்கவில்லை. நான் ஒரு முறை அவர்களை நோக்கி பார்த்தேன். ஒருவேளை என் இதயத்தில் இன்னும் எங்கோ ஒரு நம்பிக்கை இருந்தது. அவர்கள் என்னை சத்தமிட்டு கூப்பிடுவார்கள் என்று, அம்மா போகாதே என்று சொல்வார்கள் என்று. ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. அவர்கள் இருவரும் அந்த பணப்பையையே பார்த்து கொண்டிருந்தனர். அவர்களின் மனைவிகளின் முகங்களில் மகிழ்ச்சி தெளிவாக தெரிந்தது. என் இதயம் அந்த கணத்தில் முற்றிலும் நொறுங்கி போய் இருந்தது. அந்த மனிதன் மெதுவாக என் அருகே வந்து கூறினான், புறப்படுங்கள் அம்மா. நான் சில நொடிகள் அங்கேயே நின்று கொண்டிருந்தேன். பிறகு கனத்த அடிகளுடன் அவனுடன் நடந்தேன். அவன் காரின் கதவை திறந்து என்னை மிகவும் மரியாதையுடன் உள்ளே அமர வைத்தான். வண்டி மிகவும் பெரியதாகவும் விலை உயர்ந்ததாகவும் இருந்தது. உள்ளே அவ்வளவு தூய்மையாக இருந்ததால் என் பழைய ஆடைகளால் இருக்கை எங்கே அழுக்காகி விடுமோ என்று எனக்கு பயமாக இருந்தது. நான் பேசாமல் ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டேன். பிறகு வண்டி மெதுவாக முன்னோக்கி செல்ல தொடங்கியது. வண்டி எங்கள் வீட்டை விட்டு தூரமாக செல்ல தொடங்கியதும் நான் ஒரு முறை பின்னால் திரும்பி என் வீட்டை பார்த்தேன். என் கண்களில் இருந்து கண்ணீர் தானாகவே வழிந்தொடியது. அது நான் என் முழு வாழ்க்கையையும் கழித்த அதே வீடு. என் பிள்ளைகள் முதலில் நடக்க கற்றுக்கொண்ட இடம். எங்கே அவர்களின் சிறுவயது சிரிப்பொலி எதிரொலித்ததோ, எங்கே என் கணவரின் நினைவுகள் இருந்தனவோ, இன்று அதே வீட்டிலிருந்து நான் ஒரு சுமையை போல வெளியேற்றப்பட்டு கொண்டிருந்தேன். நான் ஜன்னல் வழியே வெளியே பார்த்தபடி அழுது கொண்டே இருந்தேன். வழிநெடுகிலும் என் மனதில் ஆயிரக்கணக்கான கேள்விகள் ஓடிக்கொண்டிருந்தன. உண்மையில் இந்த மனிதன் யார்? இவன் ஏன் என்னை விலைக்கு வாங்கினான்? இவன் ஏன் இவ்வளவு பணம் கொடுத்தான்? இவன் நினைத்திருந்தால் எனக்காக பணம் தராமலேயே கூட அங்கிருந்து அழைத்து சென்றிருக்கலாம். நானே தான் அவனுடன் வந்திருப்பேன். அப்படி இருந்தும் இவன் ஏன் இவ்வளவு பெரிய வியாபாரம் பேசினான்? சிறிது நேரத்திற்கு பிறகு நான் தைரியத்தை வரவழைத்து கொண்டு அவனை நோக்கி பார்த்தேன். அவனும் பேசாமல் வண்டி ஓட்டி கொண்டிருந்தான். அவனது முகத்தில் ஒரு விசித்திரமான தீவிரம் இருந்தது. நான் மெதுவாக அவனிடம் கேட்டேன், மகனே, நீ யார்? எனக்காக ஏன் இவ்வளவு பணம் கொடுத்தாய்? என் மகன்களிடமிருந்து என்னை ஏன் விலைக்கு வாங்கினாய்? நான் இப்போது எந்த வேலைக்கும் லாய்க்கற்றவள் ஆகிவிட்டேனே. என்னால் வீட்டு வேலையும் செய்ய முடியாது, யாருக்கும் உதவியாகவும் இருக்க முடியாது. அப்படி இருக்க நீ ஏன் இவ்வளவு பெரிய நஷ்ட வியாபாரத்தை செய்தாய்? என் குரல் நடுங்கிக் கொண்டிருந்தது. ஏனென்றால் என்னால் உண்மையிலேயே எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் சில நொடிகள் அமைதியாக சாலையை பார்த்தவரை சென்றான். பிறகு அவனது முகத்தில் ஒரு லேசான புன்னகை அரும்பியது. அவன் சொன்னான், அம்மா, நான் வாழ்க்கையில் என்றுமே நஷ்ட வியாபாரம் செய்ததில்லை, இன்றும் செய்யவில்லை. நான் உங்கள் மகன்களுக்கு 20 லட்சம் கொடுத்திருக்கிறேன் என்றால் அதைவிட பல மடங்கு அதிகமாக அவர்களிடம் இருந்து வசூலிப்பேன். நீங்கள் பொறுத்திருந்து மட்டும் பாருங்கள். அவனது பேச்சை கேட்டு நான் இன்னும் அதிகமாக பயந்தேன். அவன் என்ன சொல்ல வருகிறான் என்று எனக்கு புரியவில்லை. அந்த நேரத்தில் அவனது முகத்தில் இருந்த புன்னகையை பார்த்து நான் பதற்றமடைந்தேன். பிறகு அவன் சொன்னான், நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் உங்களுக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டேன். இன்னும் சற்று நேரத்தில் உங்களுக்கு எல்லாமே புரிந்துவிடும். நான் அமைதியானேன். ஆனால் என் மனதில் இருந்த பயம் குறையவில்லை. வண்டி தொடர்ந்து முன்னோக்கி சென்று கொண்டிருந்தது. நகரத்தின் கூட்ட நெரிசல் பின்னால் மறைந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு வண்டி ஒரு மிகப்பெரிய ஆடம்பரமான வீட்டின் முன்னால் வந்து நின்றது. இவ்வளவு பெரிய வீட்டை நான் என் வாழ்க்கையிலேயே முதன்முறையாக பார்த்தேன். உயரமான வாசல் கதவு, பெரிய தோட்டம், வெளியே பல கார்கள் நின்று கொண்டிருந்தன. ஏதோ ஒரு பெரிய மனிதரின் வீடு போல அது தோன்றியது. வண்டி நின்றதும் ஒரு வேலைக்காரர் ஓடி வந்து கதவை திறந்தார். அந்த மனிதன் எனக்கு மெதுவாக ஆதரவு கொடுத்து காரில் இருந்து கீழே இறக்கினான். நான் அப்போதும் பயந்திருந்தேன். ஆனால் அவனது நடவடிக்கையில் மரியாதை இருந்தது. அதனால் நான் பேசாமல் அவனுடன் உள்ளே சென்றேன். நாங்கள் வீட்டிற்குள் நுழைந்த உடனேயே நான் ஒரு விஷயத்தை கவனித்தேன்.
வெளியே என் மகன்களுக்கு முன்னால் அவனது முகத்தில் இருந்த அந்த மென்மை இப்போது திடீரென்று மறைந்து விட்டது. இப்போது அவனது முகம் மிகவும் கடுமையாக மாறியிருந்தது. அவனது கண்களில் கோபம் தெரிந்தது. ஏதோ ஒரு பழைய வலியை நெஞ்சுக்குள் அமுக்கி வைத்திருப்பது போல. நான் பயந்து போய் உடனே அவனிடம் கேட்டேன், மகனே, உண்மையை சொல். நீ யார்? என்னை ஏன் இங்கே அழைத்து வந்தாய்? அவன் என்னை நோக்கினான். பிறகு மெதுவாக கேட்டான், உண்மையிலேயே உங்களுக்கு என்னை அடையாளம் தெரியவில்லையா? நான் அவனை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உற்று பார்த்தேன். அவனது முகத்தை கூர்ந்து கவனிக்க தொடங்கினேன். ஆனால் என்னால் அவனை அடையாளம் காண முடியவில்லை. அவனது முகம் எங்கோ பார்த்தது போல் இருந்தது. ஆனால் என்னால் சட்டென்று நினைவுக்கு கொண்டு வர முடியவில்லை. நான் மெதுவாக சொன்னேன், இல்லை மகனே, எனக்கு உன்னை தெரியவில்லை. சொல், நீ யார்? அவன் சில நொடிகள் என்னையே பார்த்து கொண்டிருந்தான். பிறகு அவனது கண்கள் லேசாக கலங்கின. அவன் தாழ்ந்த குரலில் சொன்னான், என் பெயர் ராகுல். நான் விஜயகாந்தின் மகன். அவனது பேச்சை கேட்டவுடனேயே என் காலடி மண் சரிவது போல் இருந்தது. என் உடல் முழுவதும் நடுங்கத் தொடங்கியது. என் மூச்சே நின்று விட்டது போல் இருந்தது. ஏனென்றால் அந்த பெயரை கேட்டதும் என் பழைய வடுக்கள் திடீரென்று மீண்டும் என் கண் முன்னே வந்து நின்றன. என் கைகள் நடுங்கத் தொடங்கின. நான் அங்கிருந்த ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டேன். என் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. நான் அவனையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தேன். ஏனென்றால் இப்போது மெதுவாக அவனது முகம் எனக்கு அடையாளம் தெரிய தொடங்கியது. அந்த கண்கள் அப்படியே அவனது தந்தையை போலவே இருந்தன. அதே கோபம், அதே வலி, அதே முகம். என் உதடுகள் நடுங்கத் தொடங்கின. நான் பயத்துடன் சொன்னேன், விஜயகாந்தின் மகனா? ஆனால் நீ அப்போது மிக சிறிய குழந்தையாக இருந்தாயே. ராகுலின் கண்களில் இப்போது கண்ணீர் இருந்தது. ஆனால் அவனது முகத்தில் வேதனை நிறைந்த ஒரு புன்னகை இருந்தது. அவன் சொன்னான், ஆமாம், நான் சிறியவனாகத்தான் இருந்தேன். ஆனால் எல்லாவற்றையும் மறந்துவிடும் அளவுக்கு அவ்வளவு சிறியவன் அல்ல. எனக்கு இன்றும் எல்லாமே நினைவிருக்கிறது. எப்படி ஒரு நாள் என் அப்பா வீட்டை விட்டு சென்றார். அதன் பிறகு அவர் திரும்பவே இல்லை என்பது எனக்கு இன்றும் நினைவிருக்கிறது. என் அம்மா இரவெல்லாம் அழுது கொண்டு யாரோ நம் குடும்பத்தை நாசமாக்கி விட்டார்கள் என்று கூறி மயங்கி விழுந்தது எனக்கு இன்றும் நினைவிருக்கிறது. நான் அவனையே பார்த்து கொண்டு நின்றேன். என் இதய துடிப்பு மிகவும் வேகமானது. ஏனென்றால் பல வருடங்களாக நான் மறந்திருந்த கடந்த காலத்தின் அந்த உண்மை இன்று மீண்டும் என் கண் முன்னே வந்து நிற்பதை நான் உணர்ந்தேன். ஒருவேளை இதனால் தான் அவன் என்னை இங்கே அழைத்து வந்திருக்கிறான் போலும். நான் இன்னும் அங்கேயே அமர்ந்து நடுங்கிக் கொண்டிருந்தேன். என் மூளையில் பழைய நினைவுகள் ஓடிக்கொண்டிருந்தன. அப்போது திடீரென்று பின்னால் இருந்து ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. ராகுல், மகனே, என்னாச்சு? இவர்களை ஏன் உள்ளே அழைத்து வந்தாய்? அவளது குரலை கேட்டு நான் மெதுவாக திரும்பி பார்த்தேன். அவளை பார்த்ததுமே என் இதயம் பலமாக துடிக்கத் தொடங்கியது. ஏனென்றால் அவ வேறு யாரும் அல்ல, விஜயகாந்தின் மனைவிதான். முதலில் என்னால் அவளை அடையாளம் காண முடியவில்லை. ஏனென்றால் இப்போது அவளது தலைமுடி நரைத்திருந்தது. முகத்தில் வயதானதற்கான சுருக்கங்கள் இருந்தன. ஆனால் சில நொடிகளிலேயே நான் அவளை அடையாளம் கண்டு கொண்டேன். ஒருவேளை அவளும் என்னை அடையாளம் கண்டு கொண்டு இருப்பாள் போலும். அவள் என்னை பார்த்ததுமே அப்படியே உறைந்து நின்று விட்டாள். அவளது முகத்தின் நிறமே மாறிவிட்டது. அவளது கண்கள் கோபத்தாலும் வலியாலும் நிறைந்தன. அவள் சில நொடிகள் என்னை உற்று பார்த்து கொண்டே இருந்தாள். பிறகு நடுங்கும் குரலில் கேட்டாள், நீ எப்படி இங்கே? அவளது குரலை கேட்டதும் என் பயம் இன்னும் அதிகமானது. நான் நாற்காலியில் இருந்து எழுந்து இருக்க முயன்றேன். ஆனால் என் கால்கள் நடுங்கின. ராகுல் தன் அம்மாவின் அருகே சென்று நின்று கொண்டான். பிறகு அவர்கள் இருவரும் என் முன்னால் வந்து நின்றனர். அந்த நேரத்தில் அவர்களின் முகத்தில் அவ்வளவு வலியும் கோபமும் இருந்ததால் என்னால் அவர்களின் கண்களை நேருக்கு நேர் பார்க்க கூட முடியவில்லை. ராகுலின் அம்மா அழுது கொண்டே கேட்டாள், சொல், என் கணவர் எங்கே? என் விஜயகாந்த் எங்கே போனார்? இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டன. இன்று வரை அவரை பற்றி எந்த தகவலும் இல்லை. அன்று அவர் கடைசியாக உன் கணவருடன் தானே இருந்தார். அவளது குரலை கேட்டதும் என் இதயம் அப்படியே சோர்ந்து போனது. ஏனென்றால் பல வருடங்களாக எனக்குள்ளேயே புதைத்து கொண்டு வாழ்ந்து வந்த அந்த பழைய ரகசியம் இன்று மீண்டும் என் முன்னால் வந்து நின்றது. நான் உடனே பயத்துடன் சொன்னேன், இதோ பார் சகோதரி, எனக்கு உண்மையிலேயே எதுவும் தெரியாது. என் கணவர் என்னிடம் என்றுமே எதுவும் சொன்னதில்லை. ஆனால் ராகுல் கோபத்துடன் என்னை நோக்கி முன்னேறி வந்து சத்தமாக சொன்னான், பொய் சொல்லாதீர்கள், எனக்கு எல்லாமே தெரியும்.
என் அப்பா கடைசியாக உங்கள் கணவருடன் சேர்ந்துதான் விளைச்சலை விற்பதற்காக நகரத்திற்கு சென்றார். கிராமத்து மக்கள் அவர்கள் இருவரும் ஒன்றாக செல்வதை பார்த்திருக்கிறார்கள். ஆனால் திரும்பி வந்தது உங்கள் கணவர் மட்டும்தான். என் அப்பா என்றுமே திரும்பி வரவில்லை. அதன் பிறகு உங்கள் கணவரும் இதை பற்றி யாரிடமும் எதுவும் சொல்லவில்லை. அவனது குரலில் இருந்த வேதனை என் இதயத்தையே நடுங்க செய்தது. அவன் தொடர்ந்து சொன்னான், உங்களுக்கு எல்லாமே தெரியும் என்பது எனக்கு மிக நன்றாக தெரியும். வழியில் என் அப்பாவுக்கு என்ன நடந்தது, அவர் எங்கே மறைந்தார், அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்ற உண்மையை உங்கள் கணவர் கண்டிப்பாக உங்களிடம் சொல்லியிருப்பார். எனக்கு உண்மை மட்டும்தான் தெரிய வேண்டும். அவனது அம்மாவும் அழுது கொண்டே சொன்னாள், நாங்கள் இத்தனை வருடங்களாக காத்திருந்தோம். ஒவ்வொரு கதவையும் தட்டினோம். எல்லா இடங்களிலும் தேடினோம். ஆனால் எங்களுக்கு எங்குமே எதுவும் கிடைக்கவில்லை. நீங்கள் எங்கள் குடும்பத்தையே நாசமாக்கி விட்டீர்கள். அவர்களின் பேச்சை கேட்டு என் கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டத் தொடங்கியது. ஏனென்றால் உண்மை என்னவென்றால், நானும் பல வருடங்களாக அந்த பழைய பயத்துடன் தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இருந்தாலும் நான் நடுங்கும் குரலில் சொன்னேன், இல்லை மகனே, நான் உண்மையைத்தான் சொல்கிறேன். எனக்கு எதுவும் தெரியாது. அவர் என்னிடம் என்றுமே எதுவும் சொன்னதில்லை. எனக்கு எதுவும் தெரியாது. ராகுலின் முகம் கோபத்தால் சிவந்தது. அவன் சத்தமாக சொன்னான், நீங்கள் உண்மையை சொல்லவில்லை என்றால் உங்களால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவுக்கு நான் உங்களுக்கு தண்டனை கொடுப்பேன். இத்தனை வருடங்களாக என் அம்மா ஒவ்வொரு இரவும் அழுது கொண்டே இருக்கிறாள். நான் சிறு வயதிலிருந்தே என் அப்பாவின் வருகைக்காக காத்திருக்கிறேன். அன்று உங்கள் கணவர் தான் அவருடன் இருந்தார் என்று இப்போது எனக்கு தெரிந்த பிறகு உண்மையை அறியாமல் நான் விடமாட்டேன். நான் பயத்தால் நடுங்க தொடங்கினேன். ஆனாலும் மீண்டும் அதையே சொன்னேன், மகனே, நான் உண்மையைத்தான் சொல்கிறேன். எனக்கு எதுவும் தெரியாது. அப்போது திடீரென்று அவன் என் கையை பலமாக பற்றி கொண்டான். அவனது பிடி எவ்வளவு இறுக்கமாக இருந்ததென்றால் எனக்கு வலிக்க தொடங்கியது. நான் பயந்து போய் அவனிடமிருந்து கையை விடுவிக்க முயன்றேன். ஆனால் அவன் என்னை இழுத்து கொண்டு வீட்டின் பின்பக்கத்தை நோக்கி செல்ல தொடங்கினான். அவனது அம்மாவும் அவனுக்கு பின்னால் வந்து கொண்டிருந்தாள். நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருந்தேன், மகனே, என்னை விட்டுவிடு, நான் ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் அந்த நேரத்தில் அவன் எதையும் கேட்கும் நிலையில் இல்லை. அவன் என்னை இருட்டான ஒரு அறையின் முன்னால் அழைத்து சென்று கதவை திறந்து என்னை உள்ளே தள்ளிவிட்டான். நான் தடுமாறி தரையில் விழுந்தேன். நான் எழுந்திருப்பதற்குள்ளேயே அவன் வெளியில் இருந்து கதவை பூட்டிவிட்டான். நான் உரத்த குரலில் கத்தத் தொடங்கினேன், கதவை திறங்கள், என்னை வெளியே விடுங்கள், நான் ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் வெளியே முற்றிலும் அமைதியாக இருந்தது. எந்த பதிலும் வரவில்லை. அந்த அறை மிகவும் சிறியதாகவும் இருட்டாகவும் இருந்தது. அங்கே காற்று கூட வரவில்லை. வெக்கையினால் என் மூச்சு முட்டுவது போல் இருந்தது. என் தொண்டை வறண்டு போயிருந்தது. நான் மீண்டும் மீண்டும் கதவை தட்டினேன். ஆனால் யாரும் வரவில்லை. மெல்ல மெல்ல என் உடல் ஒத்துழைக்க மறுத்தது. தாகத்தால் என் தொண்டை எரிந்தது. நான் அழுது கொண்டே தரையில் அமர்ந்து யாராவது என்னை இங்கிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்ய தொடங்கினேன். நேரம் மெதுவாக கடந்து கொண்டிருந்தது. எத்தனை மணி நேரம் கடந்து விட்டது என்று எனக்கு புரியவில்லை. அந்த இருட்டு அறையில் நான் இறந்து விடுவேன் என்று எனக்கு தோன்றியது. வெயிலின் தாக்கத்தாலும் தாகத்தாலும் என் நிலைமை மிகவும் மோசமடைந்திருந்தது. என் உதடுகள் காய்ந்து போயின. கண்களுக்கு முன்னால் இருள் சொல்வது போல் இருந்தது. நான் மீண்டும் மீண்டும் என் மகன்களை நினைத்து பார்த்து கொண்டிருந்தேன். ஒருவேளை அவர்கள் என்னை வீட்டை விட்டு வெளியேற்றாமல் இருந்திருந்தால் இன்று நான் இந்த நிலைமையில் இருந்திருக்க மாட்டேன் என்று யோசித்தேன். மெல்ல மெல்ல என் பலம் குறையத் தொடங்கியது. இறுதியில் நான் மயங்கி தரையில் விழுந்தேன். எவ்வளவு நேரம் கழிந்தது என்று தெரியவில்லை. திடீரென்று கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. அறைக்குள் லேசான வெளிச்சம் வந்தது. என் கண்கள் மிகவும் சிரமப்பட்டு திறந்தன. நான் பாதி மயக்க நிலையில் இருந்தேன். அப்போது எனக்கு முன்னால் அதே தாயும் மகனும் நின்று கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். ராகுலின் அம்மாவின் முகத்தில் இப்போது கோபத்தை விட பயம் அதிகமாக இருந்தது. ஒருவேளை என் நிலைமை இவ்வளவு மோசமாகும் என்று அவர்கள் நினைத்திருக்க மாட்டார்கள் போலிருக்கிறது. ராகுல் வேகமாக என் அருகில் அமர்ந்தான். அவன் எனக்கு ஆதரவு கொடுத்து தூக்கி பதற்றமான குரலில் சொன்னான், அம்மா, கண்களை திறங்கள். பிறகு அவன் வேகமாக தண்ணீர் பாட்டிலை எடுத்து என் உதடுகளில் வைத்தான். நான் நடுங்கியபடியே தண்ணீரை குடித்தேன். அந்த நேரத்தில் என் உயிர் மீண்டும் எனக்குள் வருவது போன்ற உணர்வு ஏற்பட்டது. ராகுலின் அம்மாவும் என் அருகில் அமர்ந்து சொன்னாள், சகோதரி, எங்களை மன்னித்து விடு. நாங்கள் உண்மை மட்டும்தான் அறிய விரும்பினோம். ஆனால் உனக்கு இந்த நிலைமை ஏற்படும் என்று நாங்கள் நினைக்கவில்லை.
நான் தண்ணீரை குடித்தபடியே அவர்களை பார்த்து கொண்டிருந்தேன். ஏனென்றால் அந்த நேரத்தில் எனக்குள் பயமும் இருந்தது, வலியும் இருந்தது. அதோடு இத்தனை வருடங்களாக அமைக்க வைக்கப்பட்டிருந்த அந்த உண்மை இனிமேலும் நீண்ட நேரம் மறைந்திருக்காது என்ற உணர்வும் எங்கோ எனக்குள் ஏற்பட்டது. பிறகு நான் மெல்ல மெல்ல என்னை சமாளித்து கொண்டேன். ராகுலும் அவனது அம்மாவும் எனக்கு முன்னால் அமர்ந்திருந்தனர். அவர்களின் கண்களில் கோபமும் இருந்தது, வலியும் இருந்தது, உண்மையை அறிந்து கொள்ளும் தவிப்பும் இருந்தது. என் கைகள் அப்போதும் நடுங்கிக் கொண்டிருந்தன. நான் தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தேன். ஏனென்றால் இத்தனை வருடங்களாக என் நெஞ்சுக்குள் புதைந்து கிடந்த ஒரு விஷயத்தை இன்றுதான் முதல் முறையாக நான் ஒருவரிடம் கூறப்போகிறேன். நான் நடுங்கும் குரலில் சொல்லத் தொடங்கினேன். மகனே, இது இன்றிலிருந்து சுமார் 30 வருடங்களுக்கு முன்பு நடந்த விஷயம். அந்த நேரத்தில் நம் குடும்பங்களுக்கு இடையே மிக நல்ல உறவு இருந்தது. உன் அப்பா விஜயகாந்தும் என் கணவர் சஞ்சயும் மிகவும் நெருங்கிய நண்பர்கள். இல்லை, நண்பர்களுக்கும் மேலானவர்கள். இருவருமே ஒருவரை ஒருவர் சகோதரன் என்றுதான் அழைத்து கொள்வார்கள். கிராமம் முழுவதும் அவர்களின் நட்பிற்குத்தான் உதாரணம் கூறுவார்கள். உண்மையான நட்பை பார்க்க வேண்டும் என்றால் விஜயகாந்தையும் சஞ்சயையும் பாருங்கள் என்று மக்கள் சொல்வதுண்டு. இருவரும் ஒன்றாக வயலில் வேலை செய்வார்கள், ஒன்றாக பயிரிடுவார்கள். அப்படியே நகரத்திற்கு சென்று ஒன்றாக விற்றும் வருவார்கள். ஒருவரது வீட்டில் மகிழ்ச்சி என்றால் மற்றவர் அதைவிட அதிகமாக மகிழ்வார். ஒருவரது வீட்டில் துக்கம் என்றால் மற்றவர் எல்லோரையும் விட முதலில் அவருக்கு துணையாக வந்து நிற்பார். நானும் உன்னுடைய அம்மாவும் கூட மிக அந்யோன்யமாக பழகுவோம். நாங்கள் அனைவரும் ஒரு குடும்பத்தை போலத்தான் வாழ்ந்து வந்தோம். அந்த நேரத்தில் வாழ்க்கை மிகவும் நன்றாக சென்று கொண்டிருந்தது. ஆனால் மனிதன் செய்யும் ஒரு தவறு எல்லாவற்றையும் அழித்துவிடும் என்று சொல்வார்களே, அப்படி ஒரு தவறுதான் அன்று நடந்தது. நான் என் கண்ணீரை துடைத்து கொண்டு மீண்டும் சொல்லத் தொடங்கினேன். அன்று மிகவும் பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. வானத்தில் கருமேகங்கள் சூழ்ந்திருந்தன. மின்னல் வெட்டி கொண்டிருந்தது. கிராமமே கிட்டத்தட்ட ஆள் நடமாட்டம் இல்லாமல் வெறிச்சோடி கிடந்தது. ஏனென்றால் எல்லோரும் அவரவர் வீட்டிற்குள் இருந்தனர். சஞ்சய் வயலை பார்ப்பதற்காக சென்றிருந்தார். நான் வீட்டில் தனியாக இருந்தேன். அப்போது திடீரென்று கதவு பலமாக தட்டப்பட்டது. நான் சென்று கதவை திறந்தபோது முன்னால் விஜயகாந்த் நின்று கொண்டிருந்தார். அவரை பார்த்ததும் நான் அதிர்ச்சி அடைந்தேன். ஏனென்றால் அவரது நிலைமை சரியாக தெரியவில்லை. அவரது கண்கள் சிவந்திருந்தன. அவரால் சரியாக நிற்க கூட முடியவில்லை. அவரது உடலில் இருந்து மதுவின் நெடி மிகவும் பலமாக வீசியது. நான் அவரிடம் சொன்னேன், அண்ணா, இந்த நேரத்தில் சஞ்சய் வீட்டில் இல்லை, நீங்கள் அப்புறமாக வாருங்கள். ஆனால் அவர் வீட்டிற்குள் நுழைய தொடங்கி, அண்ணி, வெளியே பலத்த மழை பெய்கிறது, நான் சிறிது நேரம் தங்கிவிட்டு போகிறேன் என்றார். நான் அவரை உள்ளே வர அனுமதித்தேன். ஏனென்றால் அதுவரை நான் அவரை எங்கள் குடும்பத்தில் ஒருவராகத்தான் நினைத்து கொண்டிருந்தேன். அவர் உள்ளே வந்து அமர்ந்தார். ஆனால் சிறிது நேரத்திலேயே அவரது செய்கைகள் விசித்திரமாக மாறுவதை நான் உணர்ந்தேன். அவர் என்னையே உற்று பார்த்து கொண்டிருந்தார். அவரது கண்கள் எப்போதும் இருப்பதைப் போல சாதாரணமாக இல்லை. எனக்கு இப்போது பயம் வர தொடங்கியது. நான் அவரிடம், அண்ணா, நீங்கள் அமருங்கள், நான் தண்ணீர் எடுத்து வருகிறேன் என்றேன். ஆனால் நான் திரும்பிய அடுத்த கணமே அவர் என் கையை பற்றி கொண்டார். நான் பயந்து விட்டேன். நான் என் கையை விடுவிக்க போராடினேன். என்ன செய்கிறீர்கள் நீங்கள்? என்னை விடுங்கள், நீங்கள் சுயநிலைவில் இல்லை, இங்கிருந்து கிளம்புங்கள் என்றேன். ஆனால் அவர் என் பேச்சை கேட்கும் நிலையில் இல்லை. ஒருவேளை அவர் அளவுக்கு அதிகமாக குடித்திருக்கலாம், அல்லது யாராவது அவருக்கு தெரிந்தே அவ்வளவு குடிக்க வைத்திருக்கலாம். அதனால் அவர் தன் சுய கட்டுப்பாட்டை இழந்திருந்தார். அவர் தொடர்ந்து என்னை நோக்கி நெருங்க தொடங்கினார். நான் மிகவும் பயந்து போனேன். நான் அவரை தள்ளிவிட்டேன். ஆனால் அவர் மீண்டும் என்னை நோக்கி முன்னேறி வந்து என் ஆடைகளை கிழிக்க தொடங்கினார். நான் உரத்த குரலில் அழத் தொடங்கினேன். என்னை விட்டு தள்ளி இருக்குமாறு அவரிடம் கெஞ்சினேன். ஆனால் அவர் எதையும் காதில் வாங்கி கொள்ளவில்லை. அந்த நேரத்தில் எனக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை. அப்போது என் பார்வை அருகில் கிடந்த ஒரு கனமான தடியின் மேல் விழுந்தது. நான் பயத்திலும் பதற்றத்திலும் அந்த தடியை எடுத்து என் முழு பலத்தையும் திரட்டி அவரது தலையில் பலமாக அடித்து விட்டேன். அடி விழுந்த அடுத்த கணமே அவர் அங்கேயே தரையில் சுருண்டு விழுந்து மயக்கமடைந்தார். அந்த நேரத்தில் என் உடல் முழுவதும் நடுங்கி கொண்டிருந்தது. நான் அந்த அளவுக்கு கொடூரமாக பயந்திருந்ததால் என் கை கால்கள் மரத்து போயின. என் ஆடைகள் கிழிந்திருந்தன. தலைமுடி கலைந்திருந்தது. நான் அறையின் ஒரு மூலையில் அமர்ந்து கதறி அழத் தொடங்கினேன். எல்லாமே முடிந்துவிட்டது என்று எனக்கு தோன்றியது. சிறிது நேரத்திற்கு பிறகு விஜயகாந்திற்கு சுயநினைவு வந்தது. அவர் மெதுவாக கண்களை திறந்தார்.
என்ன நடந்தது என்பதை புரிந்து கொண்ட அடுத்த கணமே அவரது முகத்தின் நிறம் மாறிவிட்டது. அவரால் அவமானம் தாங்காமல் என் முகத்தை கூட நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை. அவர் தள்ளாடியபடியே எழுந்து நின்று ஒரு வார்த்தை கூட பேசாமல் அங்கிருந்து ஓடிவிட்டார். நான் அப்போதும் அதே மூலையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தேன். சற்று நேரத்திற்கு பிறகு சஞ்சய் வீட்டிற்கு திரும்பினார். என்னை இந்த நிலையில் பார்த்ததும் அவர் பதற்றமடைந்து ஓடி வந்து என் அருகில் அமர்ந்தார். என்ன நடந்தது? ஏன் இந்த நிலைமையில் இருக்கிறாய்? ஏன் அழுது கொண்டு இருக்கிறாய் என்று கேட்டார். நான் நடுங்கியபடியே அவரிடம் எல்லாவற்றையும் கூறிவிட்டேன். அவருக்கு பின்னால் எப்படி விஜயகாந்த் வீட்டிற்கு வந்தார் என்றும் என்னிடம் தவறாக நடக்க முயன்றார் என்றும் சொன்னேன். நான் பயந்து போய் அவரது தலையில் தடியால் அடித்து விட்டதையும் அதனால் அவர் மயங்கி விழுந்ததையும் கூறினேன். பிறகு சுயநினைவு வந்தவுடன் அவர் ஓடிவிட்டதையும் சொன்னேன். என் பேச்சை கேட்டதும் முதலில் சஞ்சய் முற்றிலும் அமைதியாகி விட்டார். பிறகு திடீரென்று கோபத்துடன், இல்லை, இது பொய். விஜயகாந்த் இப்படி ஒருபோதும் செய்ய மாட்டான். அவன் என் சகோதரன். அவனின் மேல் எப்படி உன்னால் இப்படி ஒரு பழி சுமத்த முடிகிறது? உனக்கு வெட்கமாக இல்லை என்றார். அவரது பேச்சை கேட்டு என் இதயம் நொறுங்கியது. நான் அழுது கொண்டே, நான் ஏன் பொய் சொல்லப் போகிறேன்? என் நிலைமையை பாருங்கள், என் ஆடைகளை பாருங்கள். உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் போய் அவரது தலையில் இருக்கும் காயத்தை பாருங்கள். என்னை தற்காத்து கொள்வதற்காகத்தான் நான் அவரை தடியால் அடித்தேன். அப்போதுதான் அவர் நிறுத்தினார் என்றேன். நான் இவ்வளவு சொன்னதும் சஞ்சய் அப்படியே அமைதியானார். அவரது முகத்தில் கோபமும் இருந்தது, துக்கமும் இருந்தது. உள்ளுக்குள் அவர் உடைந்து போயிருந்தார். ஏனென்றால் தனது உயிர் தோழன் எப்படி இப்படி செய்ய முடிந்தது என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் சொல்லி முடித்த பிறகு அந்த அறையில் நேரம் அப்படியே உறைந்து போனது போல் ஒரு மௌனம் நிலவியது. ராகுலின் அம்மா தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தாள். அவளது கைகள் நடுங்கின. அவள் மீண்டும் மீண்டும் தன் வாயை மூடிக்கொண்டு தன்னை தானே தேற்றிக்கொள்ள முயன்றார். ராகுல் அப்படியே கல்லை போல அமர்ந்திருந்தான். அவனது கண்கள் என்னை நோக்கி இருந்தன. ஆனால் அவன் என்னை உற்று பார்ப்பது போல தெரியவில்லை. அவனது மனம் எங்கோ சென்று விட்டது போல் இருந்தது. ஒருவேளை அவன் தன் அப்பாவை பற்றி யோசித்து கொண்டு இருந்திருக்கலாம். சிறு வயதிலிருந்தே தேடி அலைந்த அந்த அப்பாவை பற்றி யாருடைய நினைவில் அவனது அம்மா தன் வாழ்நாள் முழுவதும் கண்ணீர் வடித்தாலோ அவளுக்கு இன்று திடீரென்று தன் அப்பாவுக்கு என்ன நேர்ந்தது என்ற உண்மை தெரிய வந்திருந்தது. நானும் தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தேன். ஏனென்றால் இத்தனை வருடங்களாக என் நெஞ்சுக்குள் புதைந்து கிடந்த ரகசியம் இன்று வெளியே வந்துவிட்டது. நான் மீண்டும் நடுங்கும் குரலில் சொல்லத் தொடங்கினேன். மகனே, உன்னுடைய அப்பா மிக சிறந்த மனிதர். அவர் கெட்ட எண்ணம் கொண்டவர் அல்ல. அன்று மது அரக்கன் அவரை ஒரு பெரிய தவறை செய்ய வைத்து விட்டான். தான் செய்ததற்காக அவர் மிகவும் வருந்தினார். அந்த சம்பவத்திற்கு பிறகு அவர் பல முறை சஞ்சயிடம் மன்னிப்பு கேட்க வந்தார். அவர் கைகளை கூப்பி, சகோதரா, என்னால் மிகப்பெரிய தவறு நடந்துவிட்டது. அன்று எனக்கு என்ன நேர்ந்தது என்று எனக்கு புரியவில்லை. அவமானத்தால் என்னால் உன்னுடைய கண்களை நேருக்கு நேர் பார்க்க முடியவில்லை. ஆனால் நான் கெட்ட மனிதன் அல்ல என்று கூறுவார். சஞ்சய் வெளியில் தான் அமைதியாக இருந்தார். ஆனால் உள்ளுக்குள் உடைந்து போயிருந்தார். ஏனென்றால் தான் சகோதரனாக நினைத்த ஒரு மனிதனே தன் உலகத்தையே உலுக்கிவிட்டாரே என்று. அவர் என்னை பார்த்து அழுவார். ஆனால் யாரிடமும் எதுவும் சொல்ல மாட்டார். திடீரென்று 2 நண்பர்களுக்கும் இடையே ஏன் இவ்வளவு தூரம் வந்துவிட்டது என்று கிராமத்து மக்களாலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. முன்பு எப்போதும் ஒன்றாக சுற்றியவர்கள் இப்போது ஒருவரையொருவர் பார்த்து கொள்வதை தவிர்க்க தொடங்கினர். ஆனால் யாருக்கும் உண்மை தெரியாது. காலம் கடந்து சென்றது. ஆனால் சஞ்சயின் மனதில் இருந்த கோபம் குறையவில்லை. அவர் இரவெல்லாம் தூங்காமல் விழித்திருப்பார். சில நேரங்களில் திடீரென்று எழுந்து வெளியே சென்று அமர்ந்து கொண்டு நள்ளிரவு வரை வானத்தையே பார்த்து கொண்டிருப்பார். நடந்ததை மறந்து விடுங்கள் என்று நான் பல முறை அவரிடம் கூறினேன். ஆனால் அவரால் மறக்க முடியவில்லை. தன் நம்பிக்கை சிதைக்கப்பட்டு விட்டது என்றே அவர் எப்போதும் நினைத்து கொண்டிருந்தார். இந்த எண்ணமே மெல்ல மெல்ல அவருக்குள் விஷமாக மாறியது. பிறகு எல்லாவற்றையும் அழித்து போட்டு அந்த மூதேவி பிடித்த நாள் வந்தது. அன்று காலை எப்போதும் போலவே இருவரும் விளைச்சலை எடுத்துக்கொண்டு நகரத்திற்கு செல்லவிருந்தனர். கிராமத்து மக்கள் வழக்கம் போல் அவர்கள் ஒன்றாக புறப்படுவதை பார்த்து கொண்டிருந்தனர். இதுதான் அவர்களின் கடைசி பயணம் என்று யாருக்கு தெரிந்திருக்கப் போகிறது? அதிகாலையில் சூரியன் உதித்ததும் இருவரும் லாரியில் தானிய மூட்டைகளை ஏற்றினர். வானிலை மிகவும் வெப்பமாக இருந்தது. ஆனால் வேலை அவசியமானது. எனவே இருவரும் புறப்பட்டனர். உன்னுடைய அப்பா லாரியை ஓட்டிக் கொண்டிருந்தார். சஞ்சய் அவருக்கு அருகில் அமர்ந்திருந்தார். ஆரம்பத்தில் இருவரும் அமைதியாக இருந்தனர். சாலை நீளமாக இருந்தது. வெயிலும் மெல்ல மெல்ல அதிகரித்து கொண்டே சென்றது.
வழியில் எப்போதாவது இருவரும் கொஞ்சம் பேசிக்கொண்டனர். ஆனால் முன்பு இருந்த அந்த சிரிப்பு இப்போது இல்லை. சஞ்சய் தன்னை விட்டு தூரமாகி விட்டார் என்பதை உன்னுடைய அப்பா உணர்ந்திருக்கலாம். ஆனால் அவர் ஒவ்வொரு முறையும் சூழ்நிலையை சரி செய்ய முயன்றார். சகோதரா, எல்லாவற்றையும் மறந்துவிடு, என்னால் தவறு நடந்துவிட்டது என்று அவர் கூறுவார். ஆனால் சஞ்சய் பேசாமல் அமைதியாக இருந்து விடுவார். அன்றைய தினமும் லாரி அந்த வெறிச்சோடிய சாலையில் முன்னோக்கி சென்று கொண்டிருந்தது. சாலையில் இருந்து வெப்ப காற்று வீசும் அளவுக்கு வெயில் கொளுத்தியது. பல மணி நேரம் பயணம் செய்த பிறகு இருவரும் மிகவும் சோர்வடைந்தனர். அப்போது சஞ்சய் மெதுவாக, சகோதரா, நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன், எங்கேயாவது சிறிது நேரம் நிறுத்தலாம், தண்ணீர் குடித்துவிட்டு பிறகு முன்னோக்கி செல்லலாம் என்றார். அதற்கு உன்னுடைய அப்பா, இன்னும் கொஞ்ச தூரம்தான் இருக்கிறது, நகரத்திற்கு சென்றதும் ஓய்வெடுத்து கொள்ளலாம் என்றார். ஆனால் சஞ்சய் மீண்டும், இல்லை, தலை மிகவும் கனமாக இருக்கிறது, சிறிது நேரம் எங்கேயாவது மரத்தடியில் அமரலாம் என்றார். அப்போது உன்னுடைய அப்பா அவரது பேச்சை கேட்டுக்கொண்டார். அவர் சாலையோரமாக லாரியை நிறுத்தினார். அங்கே ஒரு பெரிய பழைய மரம் இருந்தது. அதன் நிழலில் சற்று குளிர்ச்சி இருந்தது. இருவரும் கீழே இறங்கினர். உன்னுடைய அப்பா அருகில் இருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து கொஞ்சம் தண்ணீர் குடித்தார். பிறகு சிரித்து கொண்டே, பார் சகோதரா, நமக்கு வயதாகிவிட்டது, இப்போது முன்பு போல பலம் இல்லை என்றார். ஆனால் சஞ்சய் எந்த பதிலும் சொல்லவில்லை. அவர் பேசாமல் அந்த மரத்தடியில் அமர்ந்து கொண்டார். உன்னுடைய அப்பா அங்கேயே அருகில் தரையில் படுத்து கொண்டார். வெப்பத்தினாலும் சோர்வினாலும் அவரது கண்கள் சொக்கத் தொடங்கின. சிறிது நேரம் அங்கே காற்றின் சத்தம் மட்டுமே கேட்டது. ஆனால் சஞ்சயின் மனதிற்குள் ஒரு பெரிய புயல் வீசி கொண்டிருந்தது. என்னை அந்த நிலையில் பார்த்த அந்த இரவை அவர் மீண்டும் மீண்டும் நினைத்து பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கு என் கண்ணீரும் என் கிழிந்த ஆடைகளும் நினைவுக்கு வந்தன. அவரது இதயம் உள்ளுக்குள் எரிந்து கொண்டிருந்தது. அவரை மன்னித்து விட வேண்டும் என்று அவர் தனக்கு தானே சமாதானம் கூறவும் முயன்றார். ஆனால் அப்போது திடீரென்று உன்னுடைய அப்பா ஒரு புறமாக புரண்டு படுத்தார். அவரது தலை பின்னால் இருந்த மரத்தின் தண்டுடன் மோதியது. தலையில் ஏற்கனவே இருந்த காயம் மீண்டும் திறந்து அங்கிருந்து லேசாக இரத்தம் வரத் தொடங்கியது. சஞ்சயின் பார்வை அந்த காயத்தின் மேல் விழுந்ததும் அவர் அப்படியே உறைந்து போனார். ஏனென்றால் நான் அவரிடம் கூறியிருந்த அதே காயம் அதுதான். அந்த நொடியில் நான் பொய் சொல்லவில்லை என்பது அவருக்கு முற்றிலும் உறுதியானது. அவருக்குள் எஞ்சி இருந்த கடைசி நம்பிக்கையும் அந்த கணமே தகர்ந்தது. தான் சகோதரனாக நினைத்த மனிதன் தன் நம்பிக்கையை மிதித்து துவம்சம் செய்து விட்டதாக அவர் உணர்ந்தார். அதே நொடியில் அவரது கோபம் அவரது சுய நினைவை விட பெரியதாக மாறியது. அவர் மெதுவாக எழுந்தார். அவரது கண்கள் சிவந்திருந்தன. மூச்சு வேகமாக ஓடியது. அவர் தன்னை தானே கட்டுப்படுத்த நினைத்தார். ஆனால் அவரது மூளை இப்போது வேலை செய்யவில்லை. அவர் அருகில் கிடந்த ஒரு கனமான கல்லை கையில் எடுத்தார். உன்னுடைய அப்பா அந்த நேரத்தில் பாதி தூக்கத்தில் இருந்தார். அடுத்த சில நொடிகளில் என்ன நடக்கப் போகிறது என்ற எண்ணம் கூட அவருக்கு இருந்திருக்காது. சஞ்சய் நடுங்கியபடியே அவருக்கு அருகில் சென்று கோபத்துடன் சொன்னார், நீ என் நம்பிக்கையை கொன்றுவிட்டாய் விஜயகாந்த். ஆனால் உன்னுடைய அப்பா அவர் என்ன சொல்கிறார் என்பதை முழுமையாக புரிந்து கொள்வதற்குள்ளேயே கோபத்தால் கண்மூடித்தனமாக மாறிய சஞ்சய் அந்த பெரிய கல்லை நேராக அவரது முகத்தில் ஓங்கி அடித்தார். அந்த அடி எவ்வளவு பலமாக இருந்ததென்றால் உன்னுடைய அப்பா வலியால் துடித்து அங்கேயே விழுந்தார். அவரது வாயிலும் தலையிலும் இருந்து இரத்தம் கொப்பளித்தது. அவர் எழுந்திருக்க முயன்றார். ஆனால் அவருக்கு அதற்கான வாய்ப்பே கிடைக்கவில்லை. சில நொடிகளிலேயே அவரது உடல் முற்றிலும் அடங்கி போனது. அந்த நொடியில் உலகமே ஸ்தம்பித்தது போல் இருந்தது. சஞ்சயின் கையில் இருந்த கல் கீழே விழுந்தது. தான் என்ன செய்துவிட்டோம் என்பதை அவர் உணர்ந்தார். பயத்தினால் அவர் பின்னோக்கி நகர்ந்தார். அவரது கைகள் நடுங்கின. அவர் மீண்டும் மீண்டும் விஜயகாந்தை தூக்க முயன்று அழுது கொண்டே சொன்னார், சகோதரா, எழுந்துவிடு, என்னால் தவறு நடந்துவிட்டது. ஆனால் அதற்குள் காலம் கடந்துவிட்டது. உன்னுடைய அப்பா இறந்து போயிருந்தார். அந்த வெறிச்சோடிய சாலையில் காற்று மட்டுமே வீசி கொண்டிருந்தது. சஞ்சயின் அழுகுரல் அங்கே எதிரொலித்தது. அவர் அங்கேயே அமர்ந்து கதறி அழத் தொடங்கினார். இனி என்ன செய்வது என்று அவருக்கு புரியவில்லை. அவர் கிராமத்திற்கு சென்று உண்மையை சொன்னால் மக்கள் அவரை ஒரு கொலைகாரன் என்பார்கள். அவரது குடும்பமே நாசமாகிவிடும். பயத்திலும் பதற்றத்திலும் அவர் மற்றொரு பெரிய தவற்றை செய்தார். அவர் சுற்றிலும் பார்த்தார். அங்கே தூரம் வரை யாருமே இல்லை. பிறகு அவர் தன் கைகளாலேயே மண்ணை தோண்டத் தொடங்கினார்.
அவர் தொடர்ந்து அழுது கொண்டே, சகோதரா, என்னை மன்னித்து விடு, என்னால் என்ன நேர்ந்து விட்டது, நான் கோபத்தில் எல்லாவற்றையும் அழித்து விட்டேன் என்று புலம்பிக் கொண்டிருந்தார். நீண்ட நேரத்திற்கு பிறகு அவர் சாலையோரத்திலேயே உன்னுடைய அப்பாவின் உடலை புதைத்தார். பிறகு யாருக்கும் சந்தேகம் வராதபடி மண்ணை சமப்படுத்தினார். அந்த நேரத்தில் அவரது உடல் முழுவதும் மண்ணும் இரத்தமுமாக இருந்தது. இரவு ஆகும் வரை அவர் அங்கேயே அமர்ந்திருந்தார். வீட்டிற்கு எப்படி போவது என்று அவருக்கு புரியவில்லை போலும். பிறகு நள்ளிரவு நேரத்தில் அவர் தனியாக லாரியை ஓட்டிக்கொண்டு கிராமத்திற்கு திரும்பினார். அவர் வீட்டிற்கு வந்தபோது அவரது நிலைமையை பார்த்து நான் பயந்து போனேன். அவரது ஆடைகளில் மண் படிந்திருந்தது. முகம் வெளுத்து போயிருந்தது. கண்கள் வீங்கி இருந்தன. விஜயகாந்த் எங்கே என்று நான் கேட்டபோது அவர் எதுவும் பேசவில்லை. பேசாமல் அமர்ந்து கொண்டார். இரவு முழுவதும் நடுங்கிக் கொண்டிருந்தார். அடுத்த நாள் கிராமத்தில் விஜயகாந்தை காணவில்லை என்ற செய்தி பரவியது. எல்லோரும் நாலாபுரமும் தேடத் தொடங்கினர். உன்னுடைய அம்மா ஒவ்வொரு கதவாக தட்டினார். ஒவ்வொரு பாதையிலும் தேடினாள். ஆனால் அவளுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. அன்றிலிருந்து சஞ்சய் ஒருபோதும் பழையபடி இருக்கவில்லை. அவர் எந்நேரமும் பயத்துடனேயே வாழத் தொடங்கினார். இரவில் அலறி கொண்டு எழுந்திருப்பார். பல முறை தூக்கத்தில் விஜயகாந்தின் பெயரை சொல்லி அழத் தொடங்குவார். தான் செய்த பாவத்தின் சுமையால் உள்ளுக்குள் நசுங்கி போனதால் அவரது உடல் மெல்ல மெல்ல பலவீனமடைந்தது. மகனே, இதுதான் உண்மை. உன்னுடைய அப்பாவை எந்த ஒரு எதிரியும் கொல்லவில்லை. கோபத்தால் தன் கட்டுப்பாட்டை இழந்த அவரது சொந்த நண்பனை கொன்றுவிட்டான். பிறகு மற்றொரு இரவு வந்தது. அந்த இரவு எங்கள் வாழ்க்கையின் மிக கொடூரமான இரவுகளில் ஒன்றாகும். வீட்டிற்குள் எப்படிப்பட்ட ஒரு மௌனம் நிலவியதென்றால், இந்த வீட்டிலிருந்து எல்லா மகிழ்ச்சியும் எப்போதும் போல விடைபெற்று சென்றது போல இருந்தது. வெளியே லேசான காற்று வீசி கொண்டிருந்தது. எப்போதாவது நாய்கள் குரைக்கும் சத்தம் கேட்டது. ஆனால் எங்கள் வீட்டிற்குள் ஒரு மனிதனின் உடைந்த மூச்சு காற்றும் அடக்கப்பட்ட அழுகுரலும் மட்டுமே எதிரொலித்து கொண்டிருந்தது. அந்த மனிதன் என் கணவர் சஞ்சய் தான். அவர் அறையின் ஒரு மூலையில் தரையில் அமர்ந்திருந்தார். அவரது இரு கைகளும் நடுங்கிக் கொண்டிருந்தன. முகம் முற்றிலும் சோர்ந்து போயிருந்தது. கண்கள் சிவந்திருந்தன. சில மணி நேரங்களிலேயே அவர் பல வருடங்கள் வயதானவர் போல தோன்றினார். அன்றிலிருந்து அவர் சரியாக உணவு உண்ணவில்லை. யாருடனும் பேசவும் இல்லை. பேசாமல் அமைதியாக அமர்ந்திருப்பார். திடீரென்று அழத் தொடங்குவார். நானும் உள்ளுக்குள் உடைந்திருந்தேன். இருந்தாலும் என்னை நானே தேற்றிக் கொள்ள முயன்றேன். ஏனென்றால் நானும் உடைந்து போனால் ஒருவேளை அவர் தன்னை தானே மாய்த்து கொண்டிருப்பார். நான் மீண்டும் மீண்டும் அவர் அருகில் சென்று அமர்வேன். அவரது தோலை பற்றி கொண்டு, உங்களை தேற்றிக் கொள்ளுங்கள், நடப்பது நடந்துவிட்டது என்பேன். ஆனால் அவர் என்னை நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டார். தனது ஆன்மா இறந்து விட்டது போல வெறும் வெற்று பார்வையோடு முன்னால் பார்த்து கொண்டிருப்பார். நீண்ட நேரம் அவர் முற்றிலும் அமைதியாக அமர்ந்திருந்தார். பிறகு திடீரென்று தன் தலையை நிமிர்த்தி பதற்றத்துடன் என்னை நோக்கினார். அவரது கண்களில் பயம் தெளிவாக தெரிந்தது. அவர் வேகமாக, அந்த பை லாரியில் இருக்கிறது என்றார். அவர் எந்த பையை பற்றி பேசுகிறார் என்று எனக்கு ஒரு கணம் புரியவில்லை. பிறகுதான் எனக்கு நினைவுக்கு வந்தது. விஜயகாந்த் கடைசியாக வீட்டை விட்டு புறப்பட்ட போது அவரது கையில் ஒரு பழைய தோல் பை இருந்தது. சஞ்சய் வேகமாக எழுந்தார். அவரது கால்கள் நடுங்கின. நானும் அவருக்கு பின்னால் வெளியே சென்றேன். இரவு மிகவும் நடுநிசியாக இருந்தது. வானத்தில் மேகங்கள் சூழ்ந்திருந்தன. நாலாபுறமும் இருள் படர்ந்திருந்தது. வீட்டின் பின்புறம் லாரி நின்று கொண்டிருந்தது. அவர்கள் இருவரும் நகரத்திற்கு செல்ல அமர்ந்திருந்த சஞ்சய் மட்டுமே தனியாக திரும்பி வந்த அதே லாரி. சஞ்சய் மெதுவாக லாரியை நோக்கி நடந்தார். அந்த லாரிக்குள் தன் பாவம் இன்னும் தனக்காக காத்திருப்பது போன்ற ஒரு பயம் அவருக்குள் இருந்தது. அவர் நடுங்கும் கைகளால் லாரியின் கதவை திறந்து உள்ளே பார்த்தார். பிறகு இருக்கைக்கு அடியில் இருந்து அந்த பழைய தோல் பையை வெளியே எடுத்தார். அந்த பை மண்ணும் தூசியுமாக இருந்தது. அதை பார்த்ததுமே என் இதய துடிப்பு வேகமானது. ஏனென்றால் அதற்குள் என்ன இருக்கிறது என்று தெரியவில்லை. நாங்கள் இருவரும் வேகமாக அறைக்குள் வந்தோம். சஞ்சய் கதவை பூட்டி பையை தன் முன்னால் வைத்து கொண்டு சிறிது நேரம் அதையே பார்த்தார். அதை திறப்பதற்கு கூட அவரிடம் துணிச்சல் இல்லாதது போல. பிறகு நடுங்கும் கைகளால் அதன் ஜிப்பை திறந்தார். பையின் உள்ளே சில பணக்கட்டுகள் இருந்தன. நிலத்தின் பத்திரங்கள் சில இருந்தன. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு கடிதம் வைக்கப்பட்டிருந்தது. சஞ்சய் அந்த கடிதத்தை எடுத்ததுமே அவரது கைகள் இன்னும் அதிகமாக நடுங்கத் தொடங்கின. அவர் நீண்ட நேரம் அதையே பார்த்து கொண்டிருந்தார்.
பிறகு மெதுவாக அதை திறந்தார். அவர் வாசிக்க தொடங்கிய போது அவரது குரல் நடுங்கியது. அதில் எழுதப்பட்டிருந்தது, சஞ்சய் தம்பி, என்னை மன்னித்து விடு. என்னால் மிகப்பெரிய தவறு நடந்துவிட்டது. நான் செய்த காரியத்திற்காக மிகவும் வெட்கி தலைகுனிகிறேன். என் மீதே எனக்கு வெறுப்பு உண்டாகிறது. நான் உன்னுடைய நம்பிக்கையை உடைத்து விட்டேன் என்பதை அறிவேன். ஒருவேளை நீ என்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டாய். இருந்தாலும் கைகளை கூப்பி உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன். இன்று நாம் இருவரும் கடைசியாக ஒன்றாக பயணம் செய்கிறோம். அதனால்தான் இந்த கடிதத்தை விட்டு செல்கிறேன். இவை என் வயல் மற்றும் நிலங்களின் பத்திரங்கள். இது நான் வாழ்நாள் முழுவதும் உழைத்து சேர்த்த கொஞ்சம் பணம். இதையெல்லாம் நான் உனக்கே கொடுத்து விடுகிறேன். நான் என் மனைவியையும் மகனையும் அழைத்து கொண்டு இந்த கிராமத்தை விட்டே சென்று விடுகிறேன். உனக்கு என் முகம் கூட தெரியாத அளவுக்கு நான் மிக தூரத்திற்கு சென்று விடுவேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து நான் எப்போதும் போல விலகி விடுவேன். முடிந்தால் என்னை மன்னித்து விடு தம்பி. நான் செய்த தவற்றின் சுமையை தாங்கிக் கொண்டு என்னால் வாழ முடியவில்லை. ஆனால் நான் நிர்பந்திக்கப்பட்டேன். நான் செய்ததை என்னால் மாற்ற முடியாது. இன்றைய இந்த பயணம் ஒருவேளை நமது கடைசி பயணமாக இருக்கலாம். கடிதத்தை வாசித்து கொண்டிருக்கும் போதே சஞ்சயின் குரல் உடைந்தது. அவரது கண்களில் இருந்து கண்ணீர் தொடர்ந்து கொட்டி கொண்டிருந்தது. அவரது கையில் இருந்த அந்த கடிதம் கீழே விழுந்தது. அவர் அங்கேயே தரையில் அமர்ந்து உரத்த குரலில் கதறி அழத் தொடங்கினார். அவர் தன் இரு கைகளையும் தலையில் வைத்து கொண்டு மீண்டும் மீண்டும் இதையே சொல்லிக் கொண்டிருந்தார். நான் என்ன செய்து விட்டேன்? என் சொந்த சகோதரனையே கொன்று விட்டேனே. அவனாகவே எல்லாவற்றையும் விட்டு விட்டு போகவிருந்தானே. அவன் என்னை விட்டு தூரத்திற்கு சென்றிருப்பானே. ஆனால் நான் கோபத்தில் எல்லாவற்றையும் அழித்து விட்டேனே. அவரது அழுகையை பார்த்து என் இதயமே வெடிப்பது போல் இருந்தது. ஏனென்றால் விஜயகாந்த் உண்மையிலேயே தன் தவற்றை எண்ணி வருந்தினார் என்பதை முதல் முறையாக நானும் உணர்ந்தேன். அவர் பழி வாங்க வரவில்லை. அவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு போகத்தான் இருந்தாரே தவிர தன் நண்பனை இழக்க அவர் விரும்பவில்லை. ஆனால் அந்த ஒரு கண கோபம் எல்லாவற்றையும் முடித்துவிட்டது. சஞ்சய் அழுது கொண்டே சொன்னார், அன்று நான் அந்த கல்லை கையில் எடுக்காமல் இருந்திருந்தால் இன்று அவன் உயிரோடு இருந்திருப்பான். அவனது மகன் தன் தந்தையுடன் இருந்திருப்பான். அவனது மனைவி தனியாக இருந்திருக்க மாட்டாள். நான் ஒரு முழு குடும்பத்தையே நாசமாக்கி விட்டேன். அவர் மீண்டும் மீண்டும் தன் முகத்திலேயே அறைந்து கொண்டு தன்னை தானே சபித்து கொண்டார். நான் அவரை பிடித்து கொண்டு அமைதிப்படுத்த முயன்றேன். ஆனால் அவர் தன் சுய நினைவை இழந்தது போல் இருந்தார். சில நேரங்களில் சுவற்றில் முட்டி கொள்வார். சில நேரங்களில் தரையில் அமர்ந்து விஜயகாந்தின் பெயரை சொல்லி, சகோதரா, என்னை மன்னித்து விடு, என்னால் மிகப்பெரிய பாவம் நடந்துவிட்டது என்பார். அன்று இரவு நாங்கள் ஒரு கணம் கூட கண்ணயரவில்லை. சஞ்சய் மீண்டும் மீண்டும் அந்த கடிதத்தை வாசித்தார். ஒவ்வொரு முறையும் முன்பு விட அதிகமாக உடைந்து போனார். சில நேரங்களில் அந்த பத்திரங்களை நெஞ்சோடு அணைத்து கொண்டு அழுவார். சில நேரங்களில் அன்று நாம் நகரத்திற்கே செல்லாமல் இருந்திருக்கலாம். அன்று நான் கோபப்படாமல் இருந்திருக்கலாம். எல்லாமே மீண்டும் முன்பு போல மாறிவிடக்கூடாதா என்று புலம்புவார். ஆனால் இனி எதையும் மாற்றுவது சாத்தியமில்லை. விடியத் தொடங்கியது. வெளியே பறவைகளின் சத்தம் கேட்கத் தொடங்கியது. ஆனால் எங்கள் வீட்டிற்குள் இருந்த இருள் இன்னும் மறையவில்லை. அந்த இரவிற்கு பிறகு என் கணவர் ஒருபோதும் பழையபடி இருக்கவில்லை. அவரது முகத்தில் இருந்த புன்னகை எப்போதும் போல மறைந்துவிட்டது. அவர் முன்பு மிகவும் மகிழ்ச்சியான மனிதராக இருந்தார். கிராமம் முழுவதும் அவருக்கும் விஜயகாந்திற்கும் இருந்த நட்பைத்தான் உதாரணமாக கூறுவார்கள். ஆனால் இப்போதோ அவர் மௌனமாகிவிட்டார். பல மணி நேரம் தனியாக அமர்ந்திருப்பார். இரவில் திடீரென்று எழுந்து அழத் தொடங்குவார். ஒரு நாள் உண்மை எல்லோர் முன்னும் வந்துவிடுமோ என்ற பயம் அவருக்குள் எந்நேரமும் இருந்தது. அவர் எப்போதும் பதற்றத்துடனேயே இருந்தார். யாராவது வீட்டின் கதவை பலமாக தட்டினால் அவர் பயந்து நடுங்குவார். யாராவது விஜயகாந்தின் பெயரை உச்சரித்தால் அவரது முகம் வெளுத்து போய்விடும். அவர் மெல்ல மெல்ல உள்ளுக்குள் அழிந்து கொண்டிருந்தார். இதையெல்லாம் பார்த்து நானும் ஒவ்வொரு நாளும் உடைந்து கொண்டிருந்தேன். ஆனால் எல்லாவற்றையும் விட எனக்கு அந்த சிறு குழந்தையை நினைத்துதான் அதிக பயமாக இருந்தது. அப்போது அவன் மிக சிறியவன். தன் அப்பாவுக்கு என்ன நேர்ந்தது என்பது கூட அவனுக்கு தெரியாது. அந்த குழந்தை ஒவ்வொரு நாளும் தன் அப்பாவின் வருகைக்காக காத்திருக்கும். அவனது அம்மா ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடித்திருப்பாள். இதை நினைக்கும் போதெல்லாம் என் ஆன்மாவே நடுங்கும். ஆனால் அதற்குள் காலம் கடந்துவிட்டது. ஏனென்றால் கோபம் பல உயிர்களை நாசமாக்கி இருந்தது. அன்று இரவு அந்த கடிதம் எங்கள் வீட்டிற்குள் கிடந்தது. அது ஒவ்வொரு கணமும் எங்களுக்கு எங்களது பாவத்தை நினைவூட்டி கொண்டே இருந்தது.
நான் என் கணவருக்கு எவ்வளவோ எடுத்து சொன்னேன். நான் அவர் அருகில் அமர்ந்து அவரது கையை பற்றி கொண்டு மெதுவாக அவரிடம் பேசிக் கொண்டிருந்தேன். ஏனென்றால் அவர் உள்ளுக்குள் முற்றிலும் உடைந்து போயிருந்தார். அவரது கண்களில் வேதனை தெளிவாக தெரிந்தது. தன்னுடைய சொந்த சகோதரர்களே வெறும் சில நிலத்திற்காகவும் பணத்திற்காகவும் தன்னை கொல்ல முயன்றார்கள் என்றும், இந்த பேராசைதான் ஒரு முழு குடும்பத்தையே உடைத்து விட்டது என்றும் அவருக்கு மீண்டும் மீண்டும் தோன்றிக் கொண்டிருந்தது. நான் அவரிடம், இனிமேல் உங்களை நீங்களே தேற்றிக் கொள்ளுங்கள். கடந்த காலத்தை பற்றி யோசித்து கொண்டு உங்களை நீங்களே வருத்தி கொள்ளாதீர்கள். இப்போது வருத்தப்படுவதால் எந்த பயனும் இல்லை. நடப்பது நடந்துவிட்டது. நம்மிடம் நம் குடும்பம் இருக்கிறது, நம் பிள்ளைகள் இருக்கிறார்கள். இதுதான் நமது மிகப்பெரிய சொத்து என்று மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டே இருந்தேன். அவர் அமைதியாக என் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தார். பிறகு அவர் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு சொன்னார், ஒருவேளை நீ சொல்வது சரிதான். எனக்கு இனி இந்த விஷயங்களில் எந்த ஈடுபாடும் இல்லை. எனக்கு இந்த நிலங்களை நினைத்து மகிழ்ச்சியும் இல்லை. இந்த பணத்தை நினைத்து சந்தோஷமும் இல்லை. ஏனென்றால் இந்த விஷயங்களினாலேயே சொந்த சகோதரனே உயிருக்கு எதிரியாக மாறுகிறான் என்றால் இப்படிப்பட்ட சொத்து எந்த ஒரு உபயோகத்திற்கும் இல்லாதது. அவரது பேச்சை கேட்டு என் இதயம் கனத்தது. ஏனென்றால் அவர் இவ்வளவு தூரம் உடைந்து போயிருப்பதை நான் முதன்முறையாக பார்த்தேன். அவர் நீண்ட நேரம் மௌனமாக அமர்ந்திருந்தார். பிறகு திடீரென்று அந்த நிலத்தையும் பணத்தையும் இனி ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது என்று அவர் முடிவெடுத்தார். அவர் என்னிடம் சொன்னார், இந்த விஷயங்கள் எதுவும் நம் வீட்டின் மகிழ்ச்சியை கெடுப்பதை நான் விரும்பவில்லை. நம்முடைய 2 மகன்களும் வளர்ந்து பெரியவர்களான பிறகு நீ இதையெல்லாம் அவர்களுக்கு சமமாக பிரித்து கொடுத்து விடு. ஆனால் இப்போது நான் இந்த விஷயங்களை தொடக்கூட விரும்பவில்லை. இவ்வளவு பெரிய முடிவை கோபத்திலோ அல்லது துக்கத்திலோ எடுக்க வேண்டாம் என்று நான் அவருக்கு எவ்வளவோ எடுத்து சொன்னேன். ஆனால் அவர் தன் முடிவில் பிடிவாதமாக இருந்தார். அடுத்த நாளே அவர் என்னை வங்கிக்கு அழைத்து சென்றார். அவர் எல்லா பத்திரங்களையும் பணத்தையும் ஒரு லாக்கரில் வைக்க செய்தார். அந்த லாக்கர் என் பெயரில் இருந்தது. அவர் சொன்னார், இதெல்லாம் இனி உன்னிடம் பாதுகாப்பாக இருக்கட்டும். எந்த நாளில் சரியான நேரம் வந்துவிட்டது என்று நீ நினைக்கிறாயோ அன்று இதையெல்லாம் பிள்ளைகளிடம் கொடுத்து விடு. நான் பேசாமல் அவரது பேச்சை கேட்டுக்கொண்டே இருந்தேன். ஏனென்றால் அவர் உள்ளுக்குள் எவ்வளவு வேதனையில் இருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். அதன் பிறகு வாழ்க்கை மெல்ல மெல்ல முன்னோக்கி செல்ல தொடங்கியது. நாங்கள் அந்த பணத்தை தொடக்கூட இல்லை. அந்த பத்திரங்களும் பணமும் அப்படியே வங்கியின் ஆக்கரிலேயே கிடந்தன. வருடங்கள் உருண்டோடின. எங்கள் பிள்ளைகள் வளர தொடங்கினர். நாங்கள் அவர்களை மிகவும் அன்போடு வளர்த்தோம். நானும் என் கணவரும் சேர்ந்து அவர்களின் ஒவ்வொரு ஆசையையும் நிறைவேற்றினோம். ஆனால் காலம் எப்போது மாறும் என்று யாருக்கும் தெரியாது. என் கணவர் காலமானார். அவர் மறைந்த பிறகு என் வாழ்க்கை மீண்டும் தலைகீழாக மாறியது. நான் முற்றிலும் தனித்து விடப்பட்டேன். ஆனாலும் நான் தோல்வியை ஒப்புக்கொள்ளவில்லை. நான் சொந்தமாக உழைத்தேன். சிறிய சிறிய வேலைகளை செய்தேன். பிறர் வீடுகளில் தையல் வேலை செய்தேன். சில நேரங்களில் சமைத்து கொடுத்தேன். சில நேரங்களில் குழந்தைகளுக்கு டியூஷன் எடுத்தேன். எப்படியோ கஷ்டப்பட்டு என் பிள்ளைகளின் பசியை போக்கினேன். அவர்களின் அப்பா இப்போது இந்த உலகத்தில் இல்லை என்ற குறையை நான் அவர்களுக்கு ஒருபோதும் தெரியப்படுத்தியதில்லை. நான் பட்டினியாக கிடந்தாலும் என் பிள்ளைகளை பசியோடு உறங்க வைத்ததில்லை. என் முழு வாழ்க்கையையும் அவர்களுக்காகவே அர்ப்பணித்தேன். ஆனால் விசித்திரமான விதிக்கு வேறு ஏதோ சம்மதமாக இருந்திருக்கிறது போல. என் பிள்ளைகள் வளர்ந்து பெரியவர்களான போது அதே பிள்ளைகள் மெல்ல மெல்ல என்னை விட்டு தூரமாக தொடங்கினர். எந்த பிள்ளைகளை என் மடியில் போட்டு வளர்த்தேனோ அவர்களே இப்போது என்னை ஒரு சுமையாக கருத தொடங்கினர். முதலில் அவர்களின் பேச்சுக்கள் மாறத் தொடங்கின. பிறகு திடீரென்று அவர்களின் நடத்தையே மாறிவிட்டது. அவர்களுக்கு நான் செய்யும் ஒவ்வொரு காரியமும் தவறாக தெரிந்தது. நான் ஏதாவது சொன்னால் அவர்களுக்கு கோபம் வந்தது. பேசாமல் அமைதியாக இருந்தாலும் அவர்களுக்கு தொல்லையாக இருந்தது. அவர்கள் எனக்கு ஒருவேளை உணவு அளிப்பதற்கு கூட யோசித்த போதுதான் எனக்கு மிக அதிகமான வேதனை அளித்தது. அவர்களின் மனைவிகளுக்கோ என்னை அறவே பிடிக்கவில்லை. நான் வீட்டில் சும்மா கிடந்து கொண்டு வெறும் செலவை மட்டும்தான் அதிகமாக்குகிறேன் என்று அவர்கள் நினைத்தார்கள். பல நேரங்களில் அவர்கள் என் முன்னாலேயே, இந்த வயதானவர்கள் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் மற்றவர்களுக்கு சுமையாக வாழ்ந்து கொண்டிருப்பார்களோ தெரியவில்லை என்று பேசிவிடுவார்கள். அவர்களின் பேச்சை கேட்டு என் இதயம் நொறுங்கிவிடும். ஆனாலும் என் பிள்ளைகளின் வீட்டில் சண்டை சச்சரவு வரக்கூடாது என்பதற்காக நான் பேசாமல் அமைதியாக இருந்து விடுவேன். நான் அடிக்கடி இரவில் தனியாக அமர்ந்து என் கணவரை நினைத்து பார்ப்பேன்.
அவர் இன்று இருந்திருந்தால் ஒருவேளை எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது என்று யோசிப்பேன். ஆனால் பிறகு என்னை நானே தேற்றிக் கொள்வேன். நான் என் பிள்ளைகளிடம் அந்த பணத்தை பற்றியோ அல்லது அந்த நிலங்களை பற்றியோ என்றுமே சொன்னதில்லை. ஏனென்றால் இது அவர்களுக்கு தெரிய வந்தால் ஒருவேளை அவர்களின் பேராசை இன்னும் அதிகமாகிவிடும் என்று எனக்கு தெரியும். என் கணவரின் குடும்பத்தில் எப்போதும் நடந்த அதே கதை மீண்டும் அரங்கேறுவதை நான் விரும்பவில்லை. அதனால் நான் எல்லாவற்றையும் என் நெஞ்சுக்குள்ளேயே புதைத்து வைத்தேன். அந்த பத்திரங்களும் பணமும் இன்றும் என் வங்கியின் லாக்கரிலேயே அப்படியே பாதுகாப்பாக கிடக்கின்றன. நான் அதிலிருந்து ₹1 கூட என்றுமே பயன்படுத்தியதில்லை. சில நேரங்களில் எனக்கு மருந்து வாங்குவதற்கு கூட பணம் இல்லாத நிலைமை ஏற்பட்டதுண்டு. இருந்தாலும் நான் அந்த பணத்தை தொடவில்லை. ஏனென்றால் அது என் கணவரின் கடைசி அடையாளம், அவரது கடைசி ஆசையும் கூட. விஜயகாந்தின் மகனோ அல்லது அவரது வம்சத்தை சேர்ந்த யாராவது ஒருவரோ என்னிடம் வரும் நாளில் இதையெல்லாம் அவர்களிடம் ஒப்படைத்து விட வேண்டும் என்று நான் எப்போதும் நினைத்து கொண்டிருந்தேன். ஏனென்றால் இதன் உண்மையான உரிமை அவர்களுக்குத்தான் உள்ளது. என் பிள்ளைகள் வெறும் பணத்தை பார்த்து மாறிவிடுவதையோ அல்லது தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்வதையோ நான் விரும்பவில்லை. அதனால்தான் இந்த ரகசியத்தை நான் எப்போதும் என் இதயத்திற்குள் மறைத்து வைத்திருந்தேன். இன்று வரை இதை பற்றி யாருக்கும் சொல்லவில்லை. நான் ராகுலிடமும் அவனது தாயிடமும் என் கணவரை பற்றிய முழு உண்மையும் சொல்லி முடித்த போது அந்த அறையில் அப்படியே ஒரு நிசப்தம் நிலவியது. ராகுலின் தாயின் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வடிந்து கொண்டிருந்தது. அவள் தன் வாயை பொத்தி கொண்டு அழுது கொண்டிருந்தாள். அவளுக்கு பழைய நாட்கள் அனைத்தும் நினைவுக்கு வந்துவிட்டது போல. ராகுலும் முற்றிலும் அமைதியாக அமர்ந்திருந்தான். அவனது முகத்தில் ஆச்சரியம் தெளிவாக தெரிந்தது. தன் அப்பா தன் வாழ்க்கையில் இவ்வளவு துன்பங்களை சகித்திருக்கிறார் என்பதையும், இவ்வளவு வருடங்களாக இதையெல்லாம் தன் நெஞ்சுக்குள் புதைத்து வைத்திருந்தார் என்பதையும் அவனால் நம்பவே முடியவில்லை போலும். நான் அவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டிருந்தேன். என் இதயத்திலும் மிகுந்த வேதனை இருந்தது. ஏனென்றால் எப்போதும் என் நெஞ்சிற்குள் மறைத்து வைத்திருந்த அந்த விஷயங்கள் இத்தனை வருடங்களுக்கு பிறகு மீண்டும் வெளியே வந்திருந்தன. ராகுல் மெதுவாக என் அருகில் வந்து அமர்ந்தான். அவன் மிகவும் அன்போடு என் கையை பற்றி கொண்டு சொன்னான், அம்மா, உங்களுக்கு இதையெல்லாம் முன்பே தெரிந்திருந்தது என்றால் நீங்கள் ஏன் என்னிடம் என்றுமே சொல்லவில்லை? நான் உங்களிடம் பல முறை என் அப்பாவை பற்றி கேட்டபோதும் நீங்கள் எதுவும் சொல்லவில்லையே. அவனது குரல் தழுதழுத்தது. அவனது கண்கள் சிவந்திருந்தன. நான் சில நொடிகள் அவனையே பார்த்து கொண்டிருந்தேன். பிறகு மெதுவாக சொன்னேன், மகனே, உன்னுடைய அப்பாவை பற்றி இப்படிப்பட்ட விஷயங்களை கேட்டு நீ அவமானப்படக்கூடாது என்பதற்காகத்தான் நான் எதையும் சொல்லவில்லை. அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் இறுதியில் அவர் உன்னுடைய அப்பா. அவர் மேல் உனக்கு வெறுப்பு உண்டாவதை நான் விரும்பவில்லை. சரியான நேரம் வரும்போது உன்னிடம் எல்லா உண்மையையும் சொல்லிவிட வேண்டும் என்றுதான் நான் எப்போதும் நினைத்திருந்தேன். என் பேச்சை கேட்டதும் ராகுலின் கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டியது. அவன் தன் தலையை குனிந்து கொண்டு சொன்னான், என் அப்பா இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்திருப்பார் என்று என்னால் நம்பவே முடியவில்லை. அவர் உங்களுக்கு இவ்வளவு பெரிய துரோகம் செய்திருக்கிறார். நானோ உங்களை தவறாக நினைத்து கொண்டிருந்தேன். நானும் பலமுறை உங்களை பற்றி தவறாக எண்ணியிருக்கிறேன். என்னை மன்னித்து விடுங்கள். அவனது குரலில் குற்ற உணர்ச்சி தெளிவாக தெரிந்தது. அவன் உண்மையிலேயே உள்ளுக்குள் உடைந்து போயிருந்தான். நான் உடனே அவனது கையின் மேல் என் கையை வைத்து சொன்னேன், மகனே, நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ எதை பார்த்தாயோ அதை தான் உண்மை என்று நம்பினாய். உன்னுடைய இடத்தில் வேறு யார் இருந்திருந்தாலும் ஒருவேளை அப்படித்தான் யோசித்திருப்பார்கள். நான் உன்னை எப்போதும் மன்னித்து விட்டேன். இனி இந்த விஷயங்களை மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. கடந்தது என்றும் திரும்பி வராது. என் பேச்சை கேட்டு அவன் என்னை நோக்கினான். அவனது கண்களில் பாசம் தெளிவாக தெரிந்தது. பிறகு நான் அவனிடம் சொன்னேன், என் பேச்சில் உனக்கு இன்னும் நம்பிக்கை இல்லை என்றால் நீ வங்கிக்கு சென்று லாக்கர் எண் 305 திறந்து பார். உன்னுடைய அப்பா வைத்த எல்லா பத்திரங்களும், அவர் தன் சொந்த கைகளால் எழுதிய அந்த கடிதமும் இன்றும் அப்படியே அங்கே இருக்கின்றன. நீ அதையெல்லாம் பார்க்கும்போது நான் சொல்வது உண்மைதான் என்று உனக்கே புரிந்துவிடும். உன்னுடைய அப்பாவின் சொத்து இறுதியாக உனக்கே கிடைத்துவிடும். இத்தனை வருடங்களாக நான் சரியான நபருக்காகத்தான் காத்து கொண்டிருந்தேன். ராகுல் நான் சொல்வதை கூர்ந்து கவனித்து கொண்டிருந்தான். பிறகு நான் தொடர்ந்து சொன்னேன், நான் உன்னையும் உன்னுடைய அம்மாவை தேடவும் எவ்வளவோ முயற்சி செய்தேன். ஆனால் நீங்கள் இருவருமே எனக்கு எங்குமே கிடைக்கவில்லை. பிறகுதான் எனக்கு தெரிய வந்தது, உன்னுடைய அம்மா உன்னை அழைத்து கொண்டு நகரத்திற்கு சென்று விட்டாள் என்று.
அப்போது ராகுலின் அம்மா மெதுவாக தன் கண்ணீரை துடைத்து கொண்டு சொன்னாள், ஆமாம், கிராமத்தில் என்னிடம் எதுவும் எஞ்சியிருக்காத போது நான் என் மகனை அழைத்து கொண்டு நகரத்திற்கு சென்று விட்டேன். எனக்கு தங்குவதற்கு குடியிருக்க வீடு கூட இல்லை. ஆனாலும் நான் தோல்வியை ஒப்புக்கொள்ளவில்லை. நான் சிறிய சிறிய வேலைகளை செய்தேன். பிறகு வீடுகளில் சமைத்தேன், துணிகளை தைத்தேன். எப்படியோ கஷ்டப்பட்டு என் மகனை படிக்க வைத்தேன். என் மகன் ஒரு பெரிய மனிதனாக வர வேண்டும் என்றும் யாருடைய முன்னாலும் கையேந்த கூடாது என்றும் நான் விரும்பினேன். இன்று அதே மகன் இவ்வளவு பெரிய நிலைக்கு வந்திருக்கிறான். இதை சொல்லும்போது அவளது கண்களில் பெருமிதம் தெளிவாக தெரிந்தது. அவள் அன்போடு ராகுலின் தலையை வருடிவிட்டு சொன்னாள், நான் என் மகனை பல இன்னல்களுக்கு இடையே தான் வளர்த்து பெரியவனாக்கினேன். அவனது அப்பாவின் குறையை நான் அவனுக்கு ஒருபோதும் தெரியப்படுத்தியதே இல்லை. ராகுல் தன் அம்மாவின் பேச்சை கேட்டு அழுது விட்டான். அவன் எழுந்து தன் அம்மாவை கட்டி அணைத்து கொண்டு சொன்னான், அம்மா, எனக்காக நீங்கள் இவ்வளவு செய்திருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் எவ்வளவு துன்பங்களை சகித்திருக்கிறீர்கள் என்பதை எனக்கு ஒருபோதும் உணரக்கூட விட்டதில்லை. நீங்கள் என் அம்மாவாக இருப்பதற்கு நான் மிகவும் புண்ணியம் செய்திருக்கிறேன். அந்த தாயும் மகனும் ஒருவரை ஒருவர் கட்டியணைத்து அழுது கொண்டிருந்தனர். நான் அவர்கள் இருவரையும் பார்த்து யோசித்து கொண்டிருந்தேன். வாழ்க்கை எவ்வளவுதான் கடினமாக இருந்தாலும் மனிதனுக்குள் துணிச்சல் இருந்தால் அவன் எல்லா துன்பங்களையும் தாங்கிக் கொண்டு முன்னோக்கி செல்ல முடியும் என்று. பிறகு ராகுல் என்னை நோக்கி பார்த்து சொன்னான், அம்மா, இனி நீங்கள் தனி ஆள் இல்லை. இனி நாங்கள் உங்களது குடும்பம். என் அப்பாவுடையதாக இருந்தவை எதுவோ அதில் உங்களுக்கும் சம பங்கு இருக்கிறது. இனி உங்களுக்கு எந்த குறையும் வராமல் நான் பார்த்து கொள்வேன். அவனது பேச்சை கேட்டதும் என் மனதிற்குள் ஒரு பெரிய நிம்மதி பிறந்தது. ஏனென்றால் இத்தனை வருடங்களுக்கு பிறகு என் கணவரின் கடைசி ஆசை நிறைவேறப் போகிறது என்றும் அவரது சொத்து சரியான கைகளுக்கு சென்று சேரப்போகிறது என்றும் நான் முதன்முறையாக உணர்ந்தேன். ராகுலின் அம்மா என்னை உற்று பார்த்து கொண்டிருந்தாள். அவளது கண்களில் கண்ணீர் இருந்தது. முகத்தில் ஒரு சிறிய ஆதங்கமும் இருந்தது. அவள் மெதுவாக கேட்டாள், சகோதரி, நீ என்னிடம் இந்த ஒரு உண்மையையாவது சொல்லி இருக்கலாம் அல்லவா? இத்தனை வருடங்களாக இவ்வளவு பெரிய உண்மையை எப்படி உன்னுடைய நெஞ்சிற்குள் மட்டுமே புதைத்து வைத்திருந்தாய்? அவளது பேச்சை கேட்டு நான் மௌனமானேன். ஏனென்றால் உண்மையில் நான் பலவற்றை மறைத்திருந்தேன். ஆனால் அதையெல்லாம் நான் எந்த ஒரு பேராசையினாலும் செய்யவில்லை. மாறாக பயத்தினாலும் நிர்பந்தத்தினாலும் தான் செய்தேன். நான் அவளை நோக்கி பார்த்து மெதுவாக சொன்னேன், நான் மிகவும் பயந்து போயிருந்தேன் சகோதரி, என்னை மன்னித்து விடு. இந்த உண்மை வெளியே தெரிந்தால் மீண்டும் அதே பேராசையும் அதே வெறுப்பும் எல்லாவற்றையும் நாசமாக்கிவிடும் என்று நான் நினைத்தேன். அதனால்தான் நான் யாருக்கும் எதையும் சொல்லவில்லை. இத்தனை வருட கால வலி இப்போது வெளியே வந்து கொண்டிருந்ததால் என் குரல் தழுதழுத்தது. ராகுலின் அம்மா என் அருகில் வந்து அமர்ந்து என் கைகளை பற்றி கொண்டாள். அவள் சொன்னாள், நீ தனியாக பல துன்பங்களை சகித்திருக்கிறாய் சகோதரி. இனி நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இனி நாங்கள் உன்னுடன் இருக்கிறோம். அவளது பேச்சை கேட்டதும் என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியது. இத்தனை வருடங்களுக்கு பிறகு யாரோ ஒருவர் என்னை உண்மையிலேயே தன் சொந்தமாக நினைப்பதாக எனக்கு முதல் முறையாக தோன்றியது. பிறகு நான் ராகுலை நோக்கி பார்த்து சொன்னேன், மகனே, இனி நீ வங்கிக்கு சென்று அதையெல்லாம் எடுத்துக்கொள். லாக்கர் எண் 305 உன்னுடைய அப்பாவின் சொத்துக்கள் அனைத்தும் பத்திரமாக இருக்கின்றன. நீ அதை பார்க்கும்போது நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் உண்மை என்று உனக்கு தெரிந்துவிடும். ராகுல் மறுவார்த்தை எதுவும் பேசாமல் புறப்பட்டான். அவனது முகத்தில் தவிப்பு தெளிவாக தெரிந்தது. ஒருவேளை அவனது மனதில் பல கேள்விகள் ஓடிக்கொண்டிருந்திருக்கலாம். அவன் உடனே வங்கிக்கு சென்றான். நான் அங்கேயே அமர்ந்து இனிமேலாவது எல்லாமே சரியாக நடக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன். நீண்ட நேரத்திற்கு பிறகு ராகுல் திரும்பி வந்தான். அவனது கையில் ஒரு பை இருந்தது. அவனது முகத்தின் நிறமே மாறியிருந்தது. அவனது கண்கள் சிவந்திருந்தன. வழியெல்லாம் அழுது கொண்டே வந்தது போல் தெரிந்தான். அவன் மெதுவாக என் அருகே வந்து என் முன்னால் அமர்ந்தான். பிறகு பையை திறந்தான். அதற்குள் அதே பழைய பத்திரங்கள் இருந்தன. அதே கடிதமும் இருந்தது. கொஞ்சம் பணமும் இருந்தது. அவன் நடுங்கும் கைகளால் அந்த கடிதத்தை திறந்து வாசிக்க தொடங்கினான். அவன் வாசிக்க வாசிக்க அவனது கண்களில் இருந்து கண்ணீர் சொட்டி கொண்டே இருந்தது. ஏனென்றால் இப்போது அவனுக்கு என் ஒவ்வொரு வார்த்தையின் மேலும் முழு நம்பிக்கை வந்திருந்தது. கடிதத்தில் அவனது அப்பா எல்லாவற்றையும் எழுதியிருந்தார். தன்னுடைய சகோதரர்களுக்கு பயந்து எப்படி அந்த நிலங்களையும் பணத்தையும் மறைத்து வைத்தார் என்றும், சரியான நேரம் வரும்போது இதையெல்லாம் ராகுலிடம் போய் சேர வேண்டும் என்றும்,
அவர் எப்படி விரும்பினார் என்றும் எழுதியிருந்தார். கடிதத்தை வாசித்து முடித்ததும் ராகுல் அதை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டான். பிறகு என் காலடியில் வந்து அமர்ந்தான். அவன் அழுது கொண்டே சொன்னான், அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள். நான் உங்களை தவறாக நினைத்து விட்டேன். இத்தனை வருடங்களாக எங்களுக்காக இதையெல்லாம் நீங்கள் பாதுகாத்து வைத்திருப்பீர்கள் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. உங்களது சொந்த மகன்களுமே உங்களிடம் இவ்வளவு மோசமாக நடந்து கொண்டார்களே. அவனது பேச்சை கேட்டு என் இதயம் கனத்தது. நான் உடனே அவனை தூக்கி, மகனே, இனி இந்த விஷயங்களை எல்லாம் மறந்துவிடு, நடப்பது நடந்துவிட்டது என்றேன். ஆனால் ராகுலின் கோபம் தணியவில்லை. அவன் சொன்னான், அம்மா, உங்களது மகன்கள் உங்களுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்திருக்கிறார்கள். உங்களை தனியாக தவிக்க விட்டார்கள். உங்களை ஒரு சுமையாக கருதினார்கள். நீங்கள் யாரோ அந்நியர் என்பது போல உங்களிடம் நடந்து கொண்டார்கள். அவர்களுக்கு இதற்கான தண்டனையை நான் கண்டிப்பாக பெற்றுத் தருவேன். நான் உடனே அவனை தடுத்து, வேண்டாம் மகனே, அப்படி செய்யாதே. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் இறுதியில் என் பிள்ளைகள், என் சொந்த இரத்தம். ஒரு தாயாக இருந்து கொண்டு அவர்களை என்னால் சிறையில் பார்க்க முடியாது என்றேன். என் குரல் நடுங்கியது. ஏனென்றால் பிள்ளைகள் எவ்வளவுதான் தப்பு செய்தாலும் ஒரு தாயின் இதயம் எப்போதும் தாயின் இதயமாகத்தானே இருக்கும். ராகுல் என்னை வேதனையோடு நோக்கி சொன்னான், நீங்கள் இன்னும் அவர்களை பற்றி தான் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அவர்களும் உங்களை பற்றி என்னவெல்லாம் நினைத்தார்கள். உங்களை காட்டில் கொண்டு போய் விட்டு விடுவதை பற்றி பேசி கொண்டிருந்தார்கள். அவர்கள் மனிதர்கள் என்று அழைக்கப்படக்கூட தகுதியற்றவர்கள். அவர்களுக்கு தண்டனை கண்டிப்பாக கிடைக்க வேண்டும். நான் ஏதேனும் சொல்வதற்கு முன்னாலேயே ராகுல் காவல்துறையினருக்கு தொலைபேசி மூலம் தகவல் கொடுத்து விட்டான். சற்று நேரத்திற்கு பிறகு காவல்துறை வந்தது. ராகுல் என்னையும் அழைத்து கொண்டு என் மகனின் வீட்டிற்கு சென்றான். நாங்கள் அங்கே சென்றபோது என் 2 மகன்களும் அவர்களின் மனைவிகளும் எங்களை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர். திடீரென்று என்ன நடக்கிறது என்று அவர்களுக்கு புரியவில்லை. ராகுல் கோபத்துடன் அவர்களின் முன்னால் சென்று நின்று கொண்டு சொன்னான், இப்போதாவது புரிகிறதா ஒரு தாயின் மதிப்பு என்னவென்று? உங்களை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய உங்களது சொந்த தாயையே நீங்கள் சுமையாக கருதி வீட்டிலிருந்து வெளியேற்றி விட்டீர்கள். என் மகன்கள் பயந்து போயினர். அவர்கள், நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்றனர். ராகுல் கோபத்துடன் சொன்னான், நீங்கள் உங்களது தாய்க்கு செய்த கொடுமைக்கு நான் கணக்கு கேட்கிறேன். இன்ஸ்பெக்டர் அவர்களே, இவர்களை கைது செய்யுங்கள். தன் சொந்த தாய்க்கு இப்படி செய்பவர்கள் யாருக்கு வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் செய்ய துணிவார்கள். காவல்துறை அவர்களை பிடிக்க தொடங்கியதும் அவர்களின் மனைவிகள் அழத் தொடங்கினர். ஆனால் ராகுலின் கோபம் தணியவில்லை. இதையெல்லாம் பார்த்து நான் உள்ளுக்குள் உடைந்து கொண்டிருந்தேன். ஏனென்றால் அவர்கள் எவ்வளவுதான் தப்பு செய்திருந்தாலும் இறுதியில் அவர்கள் என் பிள்ளைகள். நான் மீண்டும் மீண்டும் ராகுலிடம், மகனே, அவர்களை விட்டுவிடு என்று கெஞ்சினேன். ஆனால் அவன் என் பேச்சை காதில் வாங்கவே இல்லை. சற்று நேரத்திலேயே இருவரையும் காவல்துறை தங்களுடன் அழைத்து சென்றது. வீட்டில் ஒரு விசித்திரமான மௌனம் நிலவியது. என் இதயத்தில் வலியும் இருந்தது. அதே நேரத்தில் ஒருவேளை இப்போதாவது அவர்கள் தங்கள் தவற்றை உணர்வார்கள் என்ற நிம்மதியும் இருந்தது. ஆனால் திரும்பி வரும் வழியில் ராகுல் மெதுவாக என்னிடம் சொன்னான், அம்மா, இன்றிலிருந்து நீங்கள் தான் என் அம்மா. நீங்கள் எங்களோடு எங்கள் வீட்டில்தான் இருக்கப் போகிறீர்கள். இனி நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை கேட்டதும் என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடியது. ஏனென்றால் வாழ்க்கையில் முதன்முறையாக எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல், எந்த ஒரு பேராசையும் இல்லாமல் ஒருவர் என்னை இப்படி தன் சொந்தமாக ஏற்றுக்கொண்டார். அந்த நொடியில் என் எல்லா துயரங்களுக்கும் பிறகு அந்த இறைவனே இறுதியாக என் குடும்பத்தை எனக்கு திருப்பி தந்து விட்டது போல் உணர்ந்தேன். ராகுல் என்னை அவனுடன் அவனது வீட்டிற்கு அழைத்து வந்தான். உண்மையை சொல்வதென்றால் ஒரு அந்நிய மனிதன் எனக்கு இவ்வளவு பாசத்தை தருவான் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. ராகுலும் அவனது அம்மாவும் எனக்கு அவ்வளவு பாசத்தை கொடுத்தார்கள். நான் சென்ற அந்த வீட்டில் நான் ஏதோ வெளியாள் என்பதை அவர்கள் எனக்கு ஒருபோதும் உணரக்கூட விட்டதே இல்லை. ராகுல் ஒவ்வொரு நாள் காலையிலும் என் அறையின் வாசலுக்கு வந்து, அம்மா, மருந்து சாப்பிட்டீர்களா? உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா என்று கேட்பான். அவனது அம்மாவும் என் நேரமும் என் மேல் தனி கவனம் செலுத்தினாள். சில நேரங்களில் தன் சொந்த கைகளால் எனக்கு சமைத்து கொடுப்பாள். சில நேரங்களில் என் தலையில் எண்ணெய் தேய்த்து விடுவாள். சில நேரங்களில் என் அருகில் அமர்ந்து பேசி கொண்டிருப்பாள். என் சொந்த மகன்களே என்னை ஒரு சுமையாக கருதிய இடத்தில் இந்த மனிதர்கள் என்னை ஒரு தாயை போல மதித்து அன்பு செலுத்தினார்களே என்று நான் பல முறை தனியாக அமர்ந்து சிந்திப்பேன். என் இதயம் பல முறை கனத்து போகும்.
நான் வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் என் மகன்களின் நினைவு எனக்குள் அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கும். சிறையில் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று நான் யோசிப்பேன். அவர்களுக்கு தங்களின் தவறு புரிந்திருக்குமா இல்லையா? பல நேரங்களில் இரவில் அவர்களின் சிறுவயது நினைவுகள் எனக்குள் வரும். அவர்கள் சிறியவர்களாக இருந்தபோது எப்படி என் மடியில் உறங்குவார்கள், எப்படி எனக்கு பின்னாலேயே சுற்றி வந்து என்னை அம்மா அம்மா என்று அழைப்பார்கள் என்றெல்லாம் நினைக்கும் போது என் கண்கள் கலங்கும். ஒரு நாள் நான் முற்றத்தில் அமர்ந்திருந்தேன். ராகுல் என் அருகில் வந்து அமர்ந்தான். நான் ஏதோ சிந்தனையில் மூழ்கியிருப்பதை அவன் கவனித்து மெதுவாக கேட்டான். அம்மா, என்ன விஷயம்? நீங்கள் ஏதோ கவலையாக இருப்பது போல் தெரிகிறது. நான் முதலில் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் பிறகு என் இதயம் தாங்காமல் அவனிடம் சொன்னேன். மகனே, பல நாட்கள் கடந்துவிட்டன. நீ சென்று என் மகன்களை சிறையில் இருந்து விடுவித்து அழைத்து வந்து விடு. என் பேச்சை கேட்டு ராகுல் சில நொடிகள் மௌனமானான். பிறகு அவன் என்னை ஆச்சரியத்துடன் நோக்கி சொன்னான். உண்மையிலேயே அம்மா, உங்களது இதயம் எவ்வளவு பெரியது. உங்களுக்கு இவ்வளவு துரோகம் செய்த உங்களது மகன்களை பற்றி நீங்கள் இன்னும் யோசித்து கொண்டிருக்கிறீர்களே. நான் ஒரு லேசான புன்னகையுடன் சொன்னேன். ஆமாம் மகனே, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் இறுதியில் என் சொந்த இரத்தம் தானே. ஒரு தாய் தன் பிள்ளைகள் மேல் எவ்வளவு காலத்திற்கு தான் கோபமாக இருக்க முடியும்? அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்ற நிம்மதி மட்டும் எனக்கு கிடைத்தால் போதும். என் பேச்சை கேட்டு ராகுல் உணர்ச்சி வசப்பட்டான். அவன் என் கைகளை பற்றி கொண்டு, அம்மா, ஒருவேளை இந்த உலகத்தில் தாய் போன்ற ஒரு இதயம் யாருக்குமே இருக்காது. சரி, இதுதான் உங்களது மகிழ்ச்சி என்றால் நான் இப்போதே சென்று அவர்களை விடுவித்து அழைத்து வருகிறேன் என்றான். அவனது பேச்சை கேட்டதும் என் மனதிற்குள் ஒரு லேசான நிம்மதி பிறந்தது. அன்றே ராகுல் காவல் நிலையம் சென்று எல்லா நடைமுறைகளையும் முடித்து என் 2 மகன்களையும் சிறையில் இருந்து விடுவித்து வீட்டிற்கு அழைத்து வந்தான். அவர்கள் இருவரும் வீட்டிற்குள் நுழைந்தபோது அவர்களின் தலைகள் முற்றிலும் குனிந்திருந்தன. அவர்களின் கண்களில் அவமானமும் குற்ற உணர்ச்சியும் தெளிவாக தெரிந்தன. அவர்கள் என்னை பார்த்ததுமே இருவரும் ஓடி வந்து என் கால்களில் விழுந்து உரத்த குரலில் கதறி அழத் தொடங்கினர். அவர்கள் மீண்டும் மீண்டும், அம்மா, எங்களை மன்னித்து விடு. எங்களால் மிகப்பெரிய தவறு நடந்துவிட்டது. நாங்கள் உன்னிடம் இப்படி நடந்து கொண்டிருக்க கூடாது. உன்னுடைய மதிப்பை நாங்கள் உணராமல் போய்விட்டோம். நாங்கள் செய்வதுதான் சரி என்று நினைத்தோம். ஆனால் நாங்கள் முற்றிலும் தவறாக இருந்திருக்கிறோம் என்று புலம்பினர். அவர்களின் குரலை கேட்டு என் இதயமே நடுங்கியது. ஏனென்றால் என் மகன்கள் இவ்வளவு தூரம் உடைந்து போயிருப்பதை நான் முதல் முறையாக பார்த்தேன். அவர்கள் இருவரும் அழுது கொண்டே, அம்மா, நாங்கள் எங்கள் மனைவிகளின் பேச்சை கேட்டு ஏமாந்து விட்டோம். நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதே எங்களுக்கு புரியவில்லை. உனக்கு மிகுந்த வேதனையை தந்துவிட்டோம். எங்களை மன்னித்து விடு அம்மா. இனிமேல் இப்படி ஒருபோதும் நடக்காது என்றனர். நான் அமைதியாக அவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தேன். என் கண்களில் இருந்தும் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. அப்போது அவர்களின் மனைவிகளும் முன்னோக்கி வந்தனர். அவர்களின் முகங்களிலும் வெட்கம் தெளிவாக தெரிந்தது. அவர்கள் என் முன்னால் கைகளை கூப்பி கண்ணீர் மல்க, அத்தை, எங்களை மன்னித்து விடுங்கள். நாங்கள் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டோம். உங்களை நாங்கள் என்றுமே புரிந்து கொண்டதில்லை. வெறும் சிறிய சிறிய விஷயங்களில் உழன்று கொண்டு உங்களது மனதை காயப்படுத்தி விட்டோம். ஆனால் இப்போது எங்களுக்கு எங்கள் தவறு புரிந்துவிட்டது என்றனர். அவர்களின் பேச்சை கேட்டதும் எனக்குள் இருந்த கோபம் அப்படியே மறைந்து போனது. இன்று நான் இவர்களை மன்னிக்காவிட்டால் ஒருவேளை இந்த குடும்பம் மீண்டும் என்றுமே ஒன்றாக இணைய முடியாது என்று நான் நினைத்தேன். நான் மெதுவாக எழுந்து என் 2 மகன்களையும் தூக்கி என் நெஞ்சோடு அணைத்து கொண்டேன். அவர்கள் இருவரும் சிறிய குழந்தைகளைப் போல என் நெஞ்சில் சாய்ந்து அழத் தொடங்கினர். என்னால் என் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. நானும் கதறி அழுதேன். அந்த நொடியில் இத்தனை வருட கால வலி அனைத்தும் கண்ணீராக வெளியேறுவது போல் இருந்தது. பிறகு நான் அவர்களின் மனைவிகளையும் என் அருகில் அழைத்து, கடந்ததை மறந்து விடுங்கள். உங்களுக்கு உங்களது தவறு உண்மையிலேயே புரிந்துவிட்டது என்றால் இனி வரும் காலத்தில் எந்த ஒரு தாயின் மனதையும் காயப்படுத்தாதீர்கள் என்றேன். என் பேச்சை கேட்டு அவர்களும் அழுதனர். ராகுலும் அவனது அம்மாவும் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தனர். அவர்களின் முகங்களிலும் ஒரு நிம்மதி இருந்தது. ஏனென்றால் இறுதியாக உடைந்த ஒரு குடும்பம் மீண்டும் ஒன்றாக இணைந்திருந்தது. அதன் பிறகு என் மகன்கள் என்னிடம், அம்மா, இப்போது நீ எங்களோடு வீட்டிற்கு வா. உன்னை நாங்கள் தனியாக விடமாட்டோம். இனி உனக்கு எந்த ஒரு துன்பமும் வராமல் பார்த்து கொள்வோம் என்றனர்.
முதலில் நான் சற்று தயங்கினேன். ஏனென்றால் மீண்டும் எல்லாமே பழையபடி மாறிவிடுமோ என்ற பயம் எனக்குள் இருந்தது. ஆனால் ராகுல் என் அருகில் வந்து, அம்மா, உங்களது இதயம் சொல்கிறது என்றால் நீங்கள் கண்டிப்பாக செல்ல வேண்டும். ஒருவேளை இப்போது உண்மையிலேயே எல்லோரும் மாறிவிட்டார்கள் என்றான். நான் ராகுலை நோக்கினேன். அவனது கண்களில் உண்மை தெரிந்தது. பிறகு நான் மெதுவாக சம்மதித்து என் மகன்களுடன் மீண்டும் அவர்களின் வீட்டிற்கே சென்றேன். ஆனால் இந்த முறை எல்லாமே பழையபடி இல்லை. இப்போது என் மகன்கள் என்னிடம் மிகுந்த பாசத்தோடு நடந்து கொண்டனர். காலையில் எழுந்ததும் என் அருகே வந்து, அம்மா, உனக்கு ஏதாவது வேண்டுமா என்று கேட்பார்கள். என் மருந்துகளை சரியாக கவனித்துக் கொள்வார்கள். என்னுடன் அமர்ந்து உணவு உண்பார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக இப்போது அவர்கள் என்னை ஒரு சுமையாக கருதவில்லை. அவர்களின் மனைவிகளும் இப்போது என்னை மதித்தார்கள். எனக்காக தங்கள் சொந்த கைகளால் டீ தயாரித்து கொடுப்பார்கள். என்னுடன் அமர்ந்து பேசுவார்கள். என் ஒவ்வொரு சிறிய மற்றும் பெரிய தேவைகளையும் கவனித்து கொண்டார்கள். மனிதர்களால் தவறு நடந்து விடுகிறது. ஆனால் அந்த தவறை ஒருவன் உண்மையிலேயே உணர்ந்து விட்டால் உறவுகள் மீண்டும் ஒன்றிணைந்து விடும் என்று நான் பல முறை தனியாக அமர்ந்து சிந்திப்பேன். இத்தனை துயரங்களை சகித்த பிறகு இறுதியாக என் குடும்பம் மீண்டும் ஒன்றாக இணைந்திருந்தது. இப்போது என் வாழ்க்கை உண்மையிலேயே நிம்மதியாக கழிந்து கொண்டிருக்கிறது. நன்றி.